டிகிரியோட பர்பஸ் என்னன்னா வந்து இட் இஸ் நாட் டு டீச் யூ அ ஸ்கில். டிகிரி இஸ் அ பிளேஸ் வேர் யூ கோ அண்ட் லேர்ன் யுவர் சோஷியல் லைஃப் அண்ட் கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு லேர்ன் திங்ஸ். ஒரு டெவலப்பராவோ இல்லைன்னா எனிதிங் இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு ஐடி ரெண்டு பிஹேவியர் வேணும். ஒன்று வந்து யூ ஷுட் ரெடி டு ஃபெயில் அண்ட் ட்ரை அகைன். செகண்ட் வந்து யூ ஷுட் ஹாவ் கண்டினியூஸ் லேர்னிங் எபிலிட்டி. AI will replace coders. Will it create more jobs or it will replace people? We create more jobs. Good news அது. Bad news na it will have a hard time for the freshers. If someone has only 6 months to be a job ready person அப்படினா அவங்க என்ன பண்ணணும்? So you have to go with the outcome. நான் இத்தனை ஆப் பண்ணியிருக்கேன், இத்தனை இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா people would be happy to look at it. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா 3 ஸ்டெப் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சதை கண்டுபிடிக்கிறது, செகண்ட் வந்து அதுக்குரிய ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறது, தேர்ட் வந்து அதுக்குரிய அவுட்கம் கண்டுபிடிக்கிறது. இதை 3 பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் அ ஜாப் pretty easily. இந்தியா வேர்ல்டு கப் நடந்துச்சுல இங்கே அகமதாபாத்தில், எல்லா செலிபிரிட்டிஸும் உள்ளே இருந்தாங்க. ஏன் செலிபிரிட்டிஸ்லாம் திடீர்னு கிரிக்கெட் பார்க்க வந்தாங்க? கிரிக்கெட் பார்க்க அவங்க வரல. தே கேம் ஆக்சுவலி ஃபார் நெட்வொர்க்கிங். அம்பானியோட கல்யாணமே ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் வில் மல்டிப்ளை யுவர் அவுட்கம்ஸ். Hi sir, good morning. Good morning, good morning. I'm so happy to have you here. Same here after a long time. I mean 3 years I guess actually. ஆமா. So இந்த பாட்காஸ்ட்ல எனக்கு வந்து இப்போ AI is like booming like anything actually. Correct. So you are a tech leader actually right now here. So உங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுங்கிறது தான் இந்த ஒரே பாட்காஸ்டோட ஒரே கோர் கான்செப்டாக இருக்க போகுது. என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐ வாண்டட் டு ஆஸ்க் வந்து, ஐ யூஸ்வலி ஆஸ்க் பீப்புள் வை தே வாண்ட் டு டேக் ரிஸ்க் ஆக்சுவலி. யூ ஆர் இன் அ வெரி ஹை பேயிங் ஜாப்ஸ் ஆக்சுவலி. ஏன் அந்த பேபால் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு ஹை பேயிங் ஜாபில் இருந்துட்டு ஒய் டு யூ வாண்ட் குவிட் அண்ட் டூ சம்திங் ரிஸ்கி இன் நெட்டெக்? அண்ட் அந்த டிரான்சிஷன் எப்படி இருந்துச்சு? என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம்? ஆக்சுவலாக வந்து இதை நான் ரிஸ்க்குன்னு எடுத்து சொல்ல மாட்டேன். ஸோ திஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி விச் இதை விட்டேன்னா அப்புறம் லைஃப் ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுவேன். ஜெஃப் பி சொல்லுவார், வந்து ஹி யூஸ் லைக் ரிக்ரெட் மினிமைசேஷன் ஃப்ரேம் ஒர்க்னு. அதாவது வந்து எதெல்லாம் பின்னாடி நான் 40-50 வருஷத்துக்கு மேலே ஃபீல் பண்ணோன்னா அதெல்லாம் முடிஞ்ச அளவு பண்ணிடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இதுதான். அதாவது வந்து நான் பேப்பரில் இருக்கும்போது ஐ தாட் லைக் ஐ வாண்ட் டு கிவ் பேக் சம்திங் டு மை கம்யூனிட்டி. வென் ஐ சே கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி கிடையாது, ரீஜன் மதுரை அந்த பக்கம் இருக்க மக்களுக்கு கொடுக்கணுன்றது ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து டெக் ஏன் சொல்லி தரக்கூடாது அப்படின்றதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸ். அது இனிஷியேஷன் பாயிண்ட் வந்து வேறு, பட் எப்படி சொல்லலானும் போது அப்போ யூடியூப்பில் சொல்லித்தரலாம் அப்படின்னு ஆரம்பித்தேன். யூடியூப்லனா வந்து அப்போ வந்து அதான் டெக்னாலஜி, இப்போ வந்து அது கமாடிட்டி. ஆமாம் ஓகேங்களா? ஸோ யூடியூப் வாஸ் அ டெக்னாலஜி அட் த டைம் வேர் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா அங்கே ஊரில் இருக்கவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணலான்னும் போது தான் வந்து தட் இஸ் வேர் ஐ வாஸ் டூயிங் இட் கண்டினியூஸ்லி. பட் ஒர்க் வெசஸ் அந்த கிவ் பேக் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என் கூட ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தேவர் ரன்னிங் அவே ஃப்ரம் மீ. என்னை பார்த்தாலே ஓட ஆரம்பிச்சிடும். அருண் வந்துட்டான், வந்து டப்பிங் கேட்பான், அருண் வந்துட்டான் டைம் கேட்பான் அப்படின்னு. இத்தனைக்கு என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நத்திங் ராங் அபவுட் தம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி டைம் இருக்குது. எல்லாரும் நான் ஆசைப்படுறேன்றதுக்காக பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு. இந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தப்போ தான் ஐ மெட் ப்ரொஃபஸர் அசோக் ஜுஞ்சுனால் ஐஐடி மெட்ராஸில். அவர் தான் சொன்னார், அருண், இஃப் திஸ் ஹேஸ் டு பி அ சஸ்டைனபிள் ஸ்டஃப், இட் கேனாட் பி என்ஜிஓ. ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ என்ஜிஓ. இது என்ஜிஓ தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவர் என்ன சொன்னார், இட் ஹஸ் டு பி அ கம்பெனி ஸோ தட் இட் கேன் கிவ் சம் வேல்யூ டு த பீப்புள் ஹூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங். அவங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்கும்போது இட் குட் பி மணி, இட் குட் பி ஃபேம், எனிதிங். அவங்களுக்கு அது கொடுக்கும்போது தேல் பி ஹாப்பி டு டூ இட்னாரு. ஸோ அப்போ தான் வந்து சரி ஓகே லெட் மீ டேக் அ ரிஸ்க். ஏன்னா இப்போ ரிஸ்க் எடுக்கலன்னா அப்புறம் வந்து ஐ கான் டூ இட்ன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ ஐ டோல்டு மை ஒய்ஃப் ஸ்ரீட சொல்லி ஸ்ரீ இதை எடுக்கிறேன்னு. ஸோ ஷி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அதாவது த ஒன்லி பர்சன் ஹூ வாஸ் சப்போர்ட்டிவ் ஃபார் மீ ஸ்ரீ. இன்க்ளூடிங் மை பேரண்ட்ஸ், நோபடி வாஸ் சப்போர்ட்டிவ். டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் தானே. ஸோ தென் ஐ குவிட் அண்ட் தென் ஸ்டார்டட் திஸ். ஸோ அப்படி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது வந்து யுவர் பர்பஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் வாட் யுவர் பாத் இஸ். ஸோ பர்பஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது பாத் வந்து அதுவே கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதுலேருந்து யூ செட் லைக் இது யூடியூப் சேனலில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு. பட் யுவர் ஜாப் வாஸ் ஸோ செட்டில்டு, ரைட்? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எவ்ரி ஒன் வில் திங்க், ஓகே நம்ம கம்முன்னு செட்டில்டு தான், ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும்? இந்த ரிஸ்க் எடுத்தால் நம்ம லைஃப்பில் ஏதாவது பாதிப்பு, ஒரு ஃபினான்ஷியலாக பாதிப்பு, அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கலையே நீங்கள் ஆக்சுவலாக? ஐ கம் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ், அதாவது லோயர் மிடில் கிளாஸ் சொல்ல மாட்டேன், மிடில் கிளாஸ் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டமில் இருக்கும்ல. அதாவது சொல்லணும்னா வந்து அப்பாவோட சேலரி வந்து 3000 rupees. அந்த சேலரியில் வாழ்ந்து பழகிட்டதுனால ஸோ வாட் எவர் ஐ வாஸ் ஏர்னிங் அட்லீஸ்ட் 3 lakhs 4 lakhs per month ஏர்ன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து எனக்கு லக்ஸுரியாக இருந்துச்சு. வாட் வாஸ் த டைம் ஆக்சுவலி?
7, 8 அந்த மாதிரி இருக்கும். ஓ கிரேட். ஓகே. ஓகே. ஸோ அப்போ வந்து எனக்கு இவ்வளோ காசு லக்ஸுரியாக இருக்குது, எதுக்கு நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? நான் 3000 10 ரூபா கொடுத்தா டீ குடிச்சு சந்தோஷமாக இருக்க ஆள் நான். ஓகே. ஸோ அப்போ இருக்கும்போது ஓகே லெட் மீ ஸ்பேர் இட் அப்படின்றது தான் ஆரம்பித்தேன். ஸோ என்ன ஒரு கொஷின் வந்துச்சுன்னா வந்து, ஒருவேளை இது சரியாக போகலன்னா ஹூ வில் கெட் அஃபெக்டட் அப்படின்னு யோசித்தேன். எங்கள் அப்பா அம்மாவா, இல்லை என் ஒய்ஃபா, இல்லாட்டினா என் பையன் நான். ஸோ எங்கள் அப்பா அம்மா இல்லை, ஏன்னா வந்து ஐ மேட் தம் செட்டில்டு பை தட் டைம். எல்லாம் அவங்களுக்கு தேவையான வீடு கட்டி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணிட்டேன். ஒரு பொறுப்பான பையனாக வேலை பண்ணிட்டேன். ஸோ சஃபர் ஆகிறது 2 பர்சன் தான். ஒன்று ஒய்ஃபு, இன்னொன்று வந்து பையன். ஸோ பையனுக்கு சின்ன பையன் ஆனாலும் எனக்கு தெரியாது. ஒய்ஃப்ட்ட தான் கேட்டேன், இப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன், நான் பண்ணட்டுமான்னு. தட் அருண் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணு. ஐ மீன் நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணோம். அதனால் ஷி நோ மை ஸ்கில் ஃப்ரம் ஒரு 10 வருஷமாக எனக்கு அவளை தெரியும். அவளுக்கு என்ன தெரியுன்றதுனால நீ எப்படினாலும் எங்கேயாவது பொழைச்சிக்கிருவ, திரும்ப இது 2 வருஷம் போகலனாலும் யூ வில் பி ஏபிள் டு கெட் பேக் டு த கோர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இதில் தான் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு டேக் த ரிஸ்க். ஸோ இது வந்து இது எனக்குன்னு இல்லை, யார் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்களுக்கு வந்து நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து வெரி சிம்பிள் ரீசன். இப்போ ஆஸ் அ சிஓ இல்லைன்னா ஒரு ஃபவுண்டரோ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், பிடிக்கலோ யூ வில் பி டாக்கிங் டு த லீடர்ஷிப் லெவல் பீப்புள். ஏன்னா நீங்கள் ஒரு சிஓ ஒரு சிஎக்ஸ்ஓ கிட்டயோ பேசுவீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் லெவல் டைரக்டர்கிட்ட பேசுவீங்க. இதே வந்து ஒரு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பாருங்கள், உங்களை அவங்ககிட்ட பேசக்கூட வாய்ப்பு இல்லை. லெட்ஸே ஒரு 2 இயர்ஸ் வந்து ஏதோ ஒரு போராட்டத்தில் போராடுறீங்க. இஃப் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பார்ட், நல்லா போகுதுன்றது. ஃபெயில் ஆகுதுன்னும் போது யூ வில் ஹாவ் மினிமம் 10 கான்டாக்ட்ஸ் ஆஃப் ஆல் த சிஎக்ஸ்ஓ லெவல் பீப்புள். அவங்களுக்கு எல்லாரும் நீ என்ன கஷ்டப்படன்னு தெரியும், எவ்வளோ எஃபர்ட் போட்டேன்னு தெரியும். அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா வேர்ஸ்ட் கேஸ்க்கு they'll be happy to take you in the team. ஏன்னா அவனுக்கு இந்த எஃபர்ட் என்னன்னு தெரியும், இந்த பெயின் என்னன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஆள் எனக்கு வேணுன்றது தான் இப்போ எல்லாருக்கும் தேவையாக இருக்கும். ஸோ அல்டிமேட்லி நெட் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ் வந்து ரொம்ப கம்மி. லாஸ் எப்போனா வந்து அந்த 2 இயர்ஸ்க்கு பெயின் ஹேண்டில் பண்ணுறது தான். அந்த பெயினை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா யூ ஆர் ஒர்த் கோயிங் ஃபார் தி பிக் ஷாட். சரிங்களா? அது எப்போ ஈஸியாக இருக்கும்னா யூ ஆர் பேச்சுலராக இருந்தால். இப்போ என் கேஸில் வந்து நான் போய் எங்கள் அம்மாட்ட கேட்கணும், என் ஒய்ஃப்ட்ட கேட்கணும்னு இருந்துச்சுல, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பேச்சுலராக இருக்கும்போது நீங்கள் கேட்க வேண்டியது கேர்ள் ஃப்ரெண்டு இல்லாட்டினா உங்களை. ஆமாம், 2 பேர் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து யூ ஹாவ் ஃபுல் ஃப்ரீடம் டு டேக் தட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் யாராக இருந்தாலும். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ஆஸ் வெல். கிரேட். இப்போ நீங்கள் ஒரு ஹை பேயிங் ஜாப்லேயே இருந்திருக்கீங்க, நவ் யூ ஆர் அ ஃபவுண்டர். இஃப் சம்ஒன் ஹேஸ் ஒன்லி 6 months டு பி அ ஜாப் ரெடி பர்சன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக? ஸோ இப்போ நான் அந்த இடத்துல இருந்தேன், நான் வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனில் எனக்கு பைத்தன் தெரியும், ஜாவா தெரியும்னு சொன்னால் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து அது வந்து ஜென்ரேட் ஆகுது கோடு. ஆமாம். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் செல்லிங் மை டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஓகே. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்லை செல் பண்ணுறது வந்து இஸ் நாட் அ மோட். ஓகேங்களா? ஸோ யூ ஹவ் டு கோ வித் அவுட்கம். ஒரு அவுட்கம், நான் இத்தனை ஆப் பண்ணியிருக்கேன், இத்தனை இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பீப்புள் வுட் பி ஹாப்பி டு லுக் அட் இட். ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா 3 ஸ்டெப் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கோ அண்ட் சர்ச் இன் எனி ஆஃப் த ஜாப் சைட்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில் என்னன்றது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ குட் பி வெரி குட் இன் டிசைன் ஆர் கோடிங் ஆர் இங்கிலீஷ், 3ல எல்லாம் இருக்கான். இது எங்கே பார்க்கலாம்னா நீங்கள் ஸ்கூலில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் மார்க் வருதுன்றதை விட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒன்று இங்கிலீஷில் இருக்கணும், இல்லை சயின்ஸில் இருக்கணும், இல்லை மேத்தில் இருக்கணும். ஸோ சயின்ஸில் இருந்தீங்கன்னா யூ ஆர் குட் இன் ஆர்ட் அண்ட் சைடில் ட்ரா பண்ணுறது பிடிக்கும் நேச்சுரலி, மெமரைசேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கிலீஷில் இருந்தீங்கன்னா ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும், மேத்தில் இருந்தீங்கன்னா லாஜிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கும். இந்த 3ல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான விஷயமோ அதுக்கு ரிலேட்டட் ஜாபை தேடுங்க. ஸோ இப்போ நௌக்கரியில் போய் எனக்கு இந்த ஜாப் வேணும்னு ஸ்டெப் நம்பர் 1 தேடுவேன். ஸ்டெப் நம்பர் 2, இந்த ஜாப் வந்துருச்சு, இதை கொண்டு போய் ஃபைவர்னு ஒரு சைட் இருக்குது, நிறைய சைட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபைவரில் போய் இந்த ஸ்கில்லுக்குரிய ஏதாவது ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்களா, ஒர்க் போஸ்ட் பண்ணுங்க, கிக்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன டாஸ்க்கு. அதை எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் நான் சாட் ஜிபிடிக்கிட்டயோ கூகுள்கிட்டயோ ஜெமினேட்டோ கேட்பேன். அது சில ஸ்கில்ஸ் கொடுக்கும்ல. ஸோ ஸ்டெப் 2 வந்து இந்த ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஜாபுக்குரிய ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் 2. சரிங்களா? இதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கில்லை பிரேக் டவுன் பண்ணி ஐ வில் கோ டு யூடியூப் அண்ட் ஸ்டார்ட் லேர்னிங் ஃப்ரம் தேர். ஸ்டெப் 3 வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இந்த 3 ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சதை கண்டுபிடிக்கிறது, செகண்ட் வந்து அதுக்குரிய ஸ்கில்லை கண்டுபிடிக்கிறது, தேர்ட் வந்து அதுக்குரிய அவுட்கம் கண்டுபிடிக்கிறது. இதை 3 பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் அ ஜாப் pretty easily ரைட் நோ இன் திஸ் மார்க்கெட் சினாரியோ. எஸ், கிரேட். நீங்கள் ஏஐ பற்றி இப்போ நிறைய சொல்லிட்டு இருந்தனால அக்கார்டிங் டு மைக்ரோசாஃப்ட் 95% ஆஃப் கோட் வில் பி ஏஐ ஜென்ரேட்டட் இன் 5 years அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் அ டெக் லீடர் இது எப்படி நீங்கள் இன்டரப்ட் பண்ணுவீங்க? டஸ் இட் லுக் ஸ்கேரி ஆர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது இதுலேருந்து பார்க்கும்போது? இஃப் யூ ஆர் அ நைவ் பர்சன், எஸ் இட் லுக்ஸ் ஸ்கேரி. அதான் வந்து இது வந்து புதுசு கிடையாது, காலங்காலமாக அது இருந்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் என் மேனேஜர்கிட்ட நான் ஒரு ஸ்டார்ட் அப்பில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த மேனேஜர் சொல்லுவார், அதாவது கோடை டீபக் பண்ணுறதுனாலே அவருக்கு பிடிக்காது. ஓகே, என்ன சார் கோடை டீபக் பண்ணாமல் எப்படி சார் ஒருத்தன் டெவலப்பராக இருக்கிறதுனால அவர் வந்து கோடு எழுதுனா ரன் ஆகணும். ஓகே, ரஜினி மாதிரி பஞ்ச் டைலாக் பேசார். ஓகே,
சுட்டா விழுகணும் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஆனால் வந்து அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் வச்சு வி ஆர் யூஸ் டு த டீபக்கிங் ஸ்டோரி. அவர் ஏன் அப்படி சொன்னார்னா, அவருக்கு வந்து அந்த மிஷின் இருக்குல்ல, ஒரு கோடை எடுத்துகிட்டு போய் ரன் பண்ணுறதுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். ஓகே ஓகே. ஸோ அதனால் எழுதும் போதே பக்காவாக எழுதிட்டு போய் ரன் பண்ணால் அவுட்புட் வரணுன்ற மாதிரி தான் அவர் எடுத்துகிட்டு போவார். பட் எனக்கு என்ன லக்ஸுரி இருந்துச்சுன்னா, என்கிட்ட லேப்டாப் இருந்துச்சு, என்கிட்ட டீபக் இருந்துச்சு, நான் திரும்ப ட்ரையல் அண்ட் எரர் போடலாம். ஸோ தட் இஸ் மை லிபர்ட்டி. இப்போ வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்குன்னா லேப்டாப்பும் இருக்குது, அதுவே கோடும் ஜென்ரேட் பண்ணுது. அப்போ அவனோட வேலை என்ன இருக்கும், இதை ஸ்டிச் பண்ணி எப்படி அவுட்புட்டாக காட்டுறதுன்னு தான். ஸோ அந்த ஃபேஸுக்கு வந்து நான் அடாப்ட் ஆகணும். ஓகே, எப்படி என் மேனேஜர் என்ன பார்த்து பயந்தாரோ திட்டினாரோ அந்த மாதிரி நான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஸோ அவனோட ஸ்டைல் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து கோடு கையில் இருக்குன்றது தான். அந்த கையில் இருக்க கோடை எப்படி அவுட்புட்டாக மாற்றுறது, அதாவது ஃபங்க்ஷனல் அவுட்புட்டாக மாற்றுறதுன்றது தான் அவனோட வேலையாக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து இப்போ இருக்க ஏலாம் பண்ணுது. ஏ வில் ஜென்ரேட் மோஸ்ட் ஆஃப் த கோட். எங்களை கோட் ஜென்ரேட் பண்ணிடுச்சு, அந்த கோடை ஸ்டிச் பண்ணி. ஸோ உங்களோட வேலை வந்து என்ன வந்து ஏர்லியர் இப்போ வந்து டெவலப்பர்ஸ்லாம் சிங்கம் அப்படி யூ ஆர் லயன் வச்சுங்களேன். நவ் யூ ஆர் நோ மோர் அ லைன், யூ ஆர் ஜூ கீப்பர். ஸோ ஜூ கீப்பரோட வேலை என்ன, எல்லா லைனையும் கொண்டு போய் கரெக்டாக இது பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதான். இப்போ வந்து நோ மோர் யூ ஆர் அ லைன், யூ ஆர் அ ஜூ கீப்பர். ஓகேங்களா, யூ ஹவ் டு ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் ஃப்ரம் அ லைன் டு ஜூ கீப்பர், சேயிங் தட் நான் என்னோட லயன்றதுனால என்னை எடுத்துக்க, எனக்கு ரியாக்ட் தெரியுன்றதுனால எடுத்துக்கன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ நவ் யூ ஆர் அ பர்சன் ஹூஸ் ரெடி டு அண்டர்ஸ்டாண்ட் த பிஹேவியர்ஸ் ஆஃப் த லயன் அண்ட் ஸ்டிச் இட் அண்ட் கெட் அன் அவுட்புட். நீங்கள் சொன்னால் அது எந்திரிச்சு நிற்கணும், நீங்கள் சொன்னால் ஜம்ப் பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ண முடியுமா? ஸோ தட் இஸ் அ நியூ ஸ்கில் விச் தே ஆர். அண்ட் அந்த ஸ்கில்லுக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இது எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் சொல்கிறது வந்து AI will do the thing, but you have to craft it Exactly. in a better way. அதை நீங்கள் பண்ண தெரிஞ்சுன்னா you will survive here and you will go to the next phases அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் வந்து உட்காரும்போது நம்ம 2 பேர் பேசுறது எங்கேயோ எல்லா இடத்துலையும் இருக்குது, புது கண்டென்ட் கிடையாது. ஆமாம், பட் யூ ஹவ் கிராஃப்டட் இட் இன் அ நைஸ் வே ஸோ தட் ஒருத்தருக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக டக்குன்னு கிடைக்குதுல்ல. இதுதான் ஸ்கில். இந்த ஸ்கில் தான் இப்போ இருக்க டெவலப்பருக்கு வேணும். ஓகே, ஜஸ்ட் அந்த கோடிங் மட்டும் இல்லாமல் அதை கரெக்டாக கிராஃப்ட்மேன்ஷிப் பண்ணுற அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்டு இப்போ சோஷியல் மீடியாலாம் நீங்கள் பார்ப்பீங்க, சோஷியல் மீடியா அண்ட் நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐன்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஏஐ வில் ரீப்ளேஸ் கோடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்டார் வந்து நிறைய பேர் இதை டிபேட் மாதிரி வைக்கிறாங்க. இன்னொரு செக்டார் வந்து இட் வில் கிரியேட் மோர் ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? வில் இட் கிரியேட் மோர் ஜாப்ஸ் ஆர் இட் வில் ரீப்ளேஸ் பீப்புள்? ஆக்சுவலி இட் வில் கிரியேட் மோர் ஜாப்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் குட் நியூஸ். அது பேட் நியூஸ்னா இட் வில் ஹாவ் ஹார்ட் டைம் ஃபார் த ஃப்ரெஷர்ஸ். ஓகே, ஒய்? ஓகேங்களா. ஸோ ஏர்லியர் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் தான், அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லலாம், அவன் வந்து 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. அவனுக்குலாம் மச்சான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஃப்ரெஷர்லாம் வரான், அவன் பைத்தன் கோட்லாம் அடிக்கிறான், எனக்கு ஒன்றுமே தெரில, எனக்கு பைத்தன் நான் 2 வருஷமாக படிக்க ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போ அவன்கிட்டே இப்போ போய் பேசினா, பைத்தன் கோட்லாம் நான் கேட்டால் அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருதுரா, அந்த ஃப்ரெஷரை வச்சு கனெக்ட் மட்டும் பண்ண சொல்கிறேன், கனெக்ட் பண்ணால் அவுட்புட் வந்துடுதுறான்றான். ஸோ இப்போ சீனியர் பீப்புளுக்கு வந்து ஒர்க் ஃப்ளோ தெரியும், அதோட ஸ்டெப்ஸ் தெரியும், எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியும். என்ன அவனுக்கும் அந்த இதை கனெக்ட் பண்ண தெரியாது. அதுக்கு யாராவது ஒருத்தரை போட்டால் போதும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் ஜூனியர் பர்சனை இந்த அளவுக்கு அவன் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ தே ஆர் பவர்ஃபுல் நவ். ஆமாம். இப்போ ஃப்ரெஷரோட பிரச்சனை என்ன, முன்னாடி அது டெக்னிக்கலாக தெரியும்னு சொல்லிட்டு இருந்தது தான், இப்போ அது ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அப்போ நான் சீனியர் பீப்புளோட இப்போ கம்பீட் பண்ணியே ஆகணும். அதனால தான் அவுட்கம் கொண்டு வாங்கன்றேன் நான். அவுட்கம் கொண்டு வந்தீங்கன்னா யூ வில் பி அட்லீஸ்ட் ஈக்குவலன் டு டாக்கிங் டு அ பர்சன். ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனோட நீங்கள் பேசலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து இந்த சேல்ஸ் பர்சன்லாம் ஃபீட் ஆன் ஸ்ட்ரீட் போவாங்கள்ல, நிறைய ஸ்கூல்ஸ் போகிறதுக்கு அவங்களுக்கு சாஃப்ட்வேர் இது வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ண. இப்போ சேல்ஸ் பர்சன் வந்து இப்போ இங்கேருந்து சேலம் போகிறார், சேலம்லேருந்து மதுரை போகிறாருன்னா எந்தெந்த ஸ்கூல்லாம் பார்த்தா அவர் கரெக்டாக பெஸ்ட்டாக போயிட்டு வர முடியுன்றது எனக்கு இது பண்ண. இது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படி டிஎஸ்எப், ட்ராவலிங் சேல்ஸ் பர்சன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம மேப்லலாம் ரூட் கொடுக்குறதுல அந்த இது. இதை வந்து நான் காலேஜில் படிச்சிருக்கேன், இதுக்கு அல்காரிதம்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருந்தேன். இதை உட்காந்து நானும் இன்னொருத்தனும் பேசிகிட்டு இருக்கும்போது என் பையன், அவன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவன் சொல்கிறான், அப்பா நீ ஏன்ப்பா A* அல்காரிதம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் சொல்கிறது கரெக்டு. அவன் 10th இப்போ எழுத போகிறான். அவன் வந்து என்னோட 20 years எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி, என்னோட இது 4 years நான் படித்த இன்ஜினியரிங் தாண்டி அவனுக்கு ஈக்குவலாக பேசுகிறான். அவன் எங்கேருந்து பேசுகிறான் எனக்கு டவுட் ஆகி, எங்கேருந்து எப்படி அவனுக்கு தெரியும்னா ChatGPT கேட்டேன் சொல்லிச்சு அப்படின்றான். ஓகேங்களா. ஸோ அவன் என்ன பண்ணான், அந்த ப்ராப்ளத்தை அதுக்கிட்ட ஒழுங்காக சொல்லி, நான் பேசுனது கேட்டு அவன் அதை ஒழுங்காக சொல்லி ஃபீட் பண்ணி கரெக்டாக அது கரெக்டாக அவுட்புட் வாங்கிட்டான். ஸோ இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் நோ மோர் அ வெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் கமாடிட்டி. ட்ரூ. ஒன்ஸ் இட் வாஸ் லைக் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி, இன்ஃபர்மேஷன் இஸ் கமாடிட்டி. ஸோ அப்போ இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ வந்து அப்ளிகேஷன் இஸ் த ஆக்சுவல் கரன்சி. நீங்கள் சொன்னீங்களா கிராஃப்ட்மேன்ஷிப், தட் இஸ் ஆக்சுவல் கரன்சி.
ஸோ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சா பத்தாது. அந்த தெரிஞ்சதை வச்சு நான் ஏதாவது சொல்யூஷனாக கொண்டு வரணும், அதை பில்ட் பண்ணணும். ஸோ அதான். ஸோ ஒரு ஃப்ரெஷரோட பிரச்சனை இப்போ வந்து நோ மோர் எனக்கு ரியாக்ட் தெரியும், ஜாவா தெரியும், எனக்கு அல்காரிதம் தெரியுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது. அதை வச்சு நான் ஒரு சொல்யூஷன் ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ண தெரியணும், ஒரு ஸ்கேலபிலிட்டி பற்றி யோசிக்க தெரியணும், இதோட யூஸ் கேஸ், அதாவது வந்து கோடு எழுதுனது எல்லா கோடும் எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகுது. இப்போ ராஸ்பெரி பை குட்டி டிவைஸ்னால் அது கம்மியானது தான் பண்ணணும், ஆப்டிமைஸ்டாக பண்ணணும். இப்போ பெரிய மிஷினா எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சினாரியோலாம் புரிஞ்சு சொல்லணும். ஸோ இந்த புரிதல் தான் வந்து ஃப்ரெஷருக்குரிய இப்போ புது சேலஞ்ச். அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக ஜாப்ஸில் சேலஞ்சஸ் இருக்குது. சீனியர் பீப்புள் ஆர் மோர் ஹாப்பி. அவங்களாம் இப்போ வந்து டக்குன்னு ஸ்கில் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது வி ஷுட் நாட் ஃபைட் அகேன்ஸ்ட் ஏஐ, யூ ஹேவ் டு அடாப்ட். ஆமாம், இட் ஹாஸ் கம். நான் இனிமேல் அதை வச்சுக்க மாட்டேன், நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், நானே தான் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக யூ ஹேவ் டு அடாப்ட் டு தட் சினாரியோ அண்ட் யூஸ் இட் இன் அ வைஸ் பெட்டர் வேங்கிற மாதிரி. கிரேட். ஸோ ரைட் நவ் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸ்லையும் எல்லா சின்ன சின்ன பிஸ்னஸில் கூட டெக் வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரைட், யூ ஆர் சீயிங் தட். இப்போ 2030 நம்ம இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 29 கிட்ட அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அந்த பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? எல்லா இடத்துலையுமே டெக் எனேபிள் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். அதாவது வந்து இண்டிவிஜுவலோட ஐடென்டிட்டியே வந்து யூ லேவ் லைக் ஒரு ஆப்போ இல்லை ஒரு வெப்சைட்டோ வைக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து ஆக்சுவலாக நடந்திருக்க வேண்டியது, இன்னும் நடக்கலை. ஆமாம், ஓகேங்களா? இப்போ எல்லார்ட்டையும் என்ன இருக்குன்னா, எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் இருக்குது, ஒரு ஏதாவது சோஷியல் மீடியா ஹேண்டில், ஏதாவது ஒரு ஹேண்டில் இருக்குது. ஸோ தட் இஸ் தேர் கரண்ட் ஐடென்டிட்டியாக இருக்குது. ஏன்னா வந்து தட் இஸ் ஈஸி டு ஸ்டார்ட். எஸ், தட் இஸ் சிம்பிள். யார் வேணால் இன்ஸ்டாகிராம் ஐடி கிரியேட் பண்ணிடலாம். இப்போ அந்த மாதிரி யார் வேணால் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம்னா இப்போதைக்கு டெம்ப்ளேட் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்குது. போஸ்ட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை. அதாவது இண்டிவிஜுவல் வந்து நான் கிளிக் பண்ணால் எனக்கு என் வெப்சைட் வரும், கிளிக் பண்ணால் எனக்கு ஆப் வரும் அப்படின்ற மாதிரி இல்லை. இது இண்டிவிஜுவல் கூட விட்டுருங்க. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நம்ம ஊரில் இருக்க ஒரு குட்டி கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆப் நம்மகிட்ட யார்ட்டுமே இல்லை. நம்ம தெருவில் இருக்க கடைக்கு இப்போ இருக்க எல்லாரும் சோம்பேறி ஸ்விக்கியில் தான் ஆர்டர் பண்ணுவோம். அதை எனேபிள் பண்ணுறதா ஸ்விக்கியோட வேலையாக இருக்குது இப்போதைக்கு. நம்ம சோம்பேறித்தனத்தை வச்சு ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாருமே, ஜெப்டோ எல்லாரும். ஸோ அதை வந்து வாட் இஃப் யூ கேன் டைரக்ட்லி கனெக்ட் வித் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சந்துரு ஸ்டோரோடையோ இல்லை கணபதி ஸ்டோரோடையோ உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆப் இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, ஏன் அவங்களாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா இட் லுக்ஸ் லைக் அகைன் அவங்கள பொறுத்தளவு அது பயங்கரமான விஷயம் மாதிரி தெரியுது. இப்போ அதெல்லாம் சாதாரணமாயிரும். ஆமாம். ஸோ எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு கிரியேட் அ டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்டல் தே கேன் டூ இட். ஓகே, ஸோ அதை பண்ணுறது தான் இப்போ அடுத்து. அதை பண்ணாதான் தட் இஸ் அ ரைட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட். ஓகேங்களா? இல்லைன்னா என்ன ஆகுனா வந்து அகைன் வில் பி கோயிங் டு த அக்ரிகேட்டர் எக்கானமி. போய் என்ன பண்ணுவோம், யூஎஸ் கம்பெனிக்கிட்ட இல்லைன்னா வந்து இங்கே இருக்க இதுக்கோ வந்து வில் பி செல்லிங் ஆர் டேட்டா டு இட். இன்னொருத்தருக்கு டேட்டா செல் பண்ணி தான் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அதை மாறணும்னா அது மாறும். அது மாறுறது தான் வந்து 2030 இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ஷாப் வில் ஹாவ் தேர் ஓன் ப்ரெசன்ஸ் இன் டிஜிட்டல் ஃபார்மேட். ஸோ தட் யூ கேன் கோ அண்ட் கிளிக் இட். ஓகேங்களா? இப்போ நான் சைனா போயிருந்தேன் ஒரு 2 மாதத்துக்கு, ஒரு 3 மாதம், மே மாதம் அப்போ போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நீங்கள் எது வேணாலும் அங்கே ஆட்டோமேட்டாக ஆர்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனிதிங் யூ ஹேவ் தேர் ஆஸ். நான் போனது 2 சிட்டி தான் போயிருந்தேன், செஞ்சன் அப்புறம் கன்ஜோ. ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேட்டட். அந்த ஆட்டோமேஷனில் வந்து பார்ட்லி ஹியூமன் பண்ணுறாங்க, பார்ட்லி மேனுவல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்விக்கி மாதிரி ஒரு ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணுறேன்னா அது என் ரூமுக்கு வந்து ஒரு ரோபோ கொடுக்குது. ஸோ அப்போ ரோபோ தான் கடைசி வரைக்கும் கொண்டு வரதான் கிடையாது. கீழே வந்து வைக்கிறது ஒரு டெலிவரி பாய், அங்கேருந்து இங்கே வர்றது. அந்த டெலிவரி பாயை வந்து ஹையர் பண்ணுறது பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து அந்த ஆப் பண்ணல. ஸோ அது வந்து அவங்களோட பார்ட் டைம் ஜாபாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கலாம், நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு இங்கேருந்து இங்கே கொண்டு போய் இப்போ திங்க் லைக் டன்சோ மாதிரின்னு வச்சுக்கலாம். டன்சோ என்ன பண்ணும், ஒரு இடத்துல போய் கொடுக்கணும். இதுதான் வேலை. ஸோ இதை வந்து நான் யார் வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தட் பிகேம் அ கிக் ஒர்க். ஓகேங்களா? உங்கள்கிட்ட ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் இன்றைக்கி நான் வந்து லாகின் பண்ணுறேன். இட்ஸ் நாட் ஸ்விக்கி, இட்ஸ் யோர் ஓன் பர்சனல் சந்துரு ஸ்டோரோட ஒரு ஆப்பு. ஓகே, நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் இன்னைக்கு டெலிவர் பண்ண முடியும், டெலிவர் பண்ணால் எனக்கு 50 ரூபா கொடுங்க அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா it will be easier for it. You don't need to tie yourself with Swiggy as Dunzo. Okay. So independent of the bigger companies, smaller individual persons can enable their job. இப்போ இருக்க எல்லா பசங்களுக்கும் பார்ட் டைம் காசு தேவை. ஸோ அதனால் they are ready to travel, அது பைக் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஈகோ சிஸ்டமே எனேபிள் ஆகும். ஸோ this is how at the base level it will be. ஓகேங்களா? இது வந்து எக்கனாமி லெவலில் இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லெவலில் போகிறோம். இப்போ லெட்ஸ் கோ டு அ கம்பெனி. அங்கே வந்து எப்படின்னா வந்து டெவலப்பரோட வேலை கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஓகே, டெவலப்பர் இஸ் கம்ப்ளீட்லி ரீடிஃபைன் நவ். ஓகேங்களா? ஏர்லியர் வந்து
ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர் இருந்தாங்க. அடுத்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னாங்க. இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் டெவ்ஆப்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க. இப்போ 2மே மெர்ஜ் பண்ணி ப்ராப்பரா வந்து ஒரு வைப் கோடர் ஹூ கேன் கெட் திங்ஸ் டன் வித் டெவ்ஆப்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வைப் கோடர்னா கோடை ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுது, அதை ஸ்டிச் பண்ணுறாங்க, ஒரு டெவ்ஆப்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக்காக கோட் புஷ் ஆகுது. இந்த மாதிரி ஆகுது. ஸோ இது வந்து செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் ரிசர்ச் லெவல் இருக்குது. ரிசர்ச் லெவல்லையும் இப்போ என்னென்னா வந்து ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறதுக்கு இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஓகேங்களா? வாட் இஃப் சம்திங் இப்போ ஒரு 100 பேப்பர் இருக்குது, தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச் பேப்பர்ஸ். அதில் எந்த பேப்பர் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் ஸ்பெண்ட் பண்ணுன்றதை ஃபர்ஸ்ட் லெவலில் அதை சம்மரைஸ் பண்ணி எனக்கு சொல்லுச்சுன்னா, தென் இஃப் ஐ கோ அண்ட் ரீட் இட், as a researcher my time would be saved. ஸோ அந்த இடத்துல ஏஐ வரும். இந்த மாதிரி 3 லெவல்லையும் ஏஐ வில் கம் அண்ட் பிளே இன் திஸ் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து ஆட்டோமேஷனாக வரும், ஆப்ஸ் அண்ட் ஹியூமன் இது. செகண்ட் லெவலில் பார்ட்லி ஜென்ரேஷன், கோட் ஜென்ரேஷன், அந்த அப்ளிகேஷன் ஜென்ரேஷன், அப்புறம் ஹியூமன் வரும். தேர்ட் லெவலில் இட்ஸ் மோர் ஆஃப் அ சம்மரைசேஷன் அண்ட் கனெக்ஷன். ஓகேங்களா? இந்த பேப்பரை படிங்க, இந்த பேப்பரில் இந்த இது இருக்குது, இந்த பேப்பரில் இது இருக்குது, இது 2 கனெக்ட் பண்ணால் வரும் அப்படின்னு இட் வில் கிவ் த ரிசர்ச்சர்ஸ் அஸ் இன்புட். இந்த 3 லெவலில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்தியா இஸ் அ வாஸ்ட் நேஷன். ஆக்சுவலி எனக்கு ஒரு இன்ட்ரப்ஷனாக எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டவுட் இருக்குது. ஆக்சுவலி இதில் என்னென்னா, இந்தியா இஸ் வெரி வாஸ்ட் நேஷன். ஒரு புது விஷயமும் நமக்கு அடாப்ட் ஆகிறதுக்கே இட் வில் டேக் சம் இயர்ஸ் ஆஃப் டைம். ஏன்னா அந்த ரூரல் ஏரியாஸ் வரைக்கும் போய் அந்த விஷயத்தை பண்ணும்போது இன்ஸ்டாகிராமே இன்னும் இப்போ வரைக்குமே வெரி ஃபியூ ரூரல் பிளேசஸில் தான் இன்னும் அப்படியே வந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் ப்ரெசன்ஸ்னால் இன்ஸ்டாகிராமோ ஒரு யூடியூப் சேனலோ இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் சொல்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டோர், இந்த மாதிரியான இடத்துல இந்த சாஃப்ட்வேர், இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வரத்துக்கு டியூ திங்க் இட் இஸ் ரியலி பாசிபிள்? இவ்வளோ வாஸ்ட் நேஷனில் அந்தளவுக்கு அடாப்ட் ஆகிடுவோன்னு நினைக்கிறீங்களா? வி வில் இப்போ இன்ஸ்டாகிராம் ரூரல் விட்டுருங்க, சிட்டிஸில் வந்தது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மோர் வி யூஸ் லைக் லாட் ஆஃப் பீப்பிள். இல்லை, அதுக்கு முன்னாடி தான் அதே மாதிரி சிமிலர் சோஷியல் மீடியாலாம் இருந்திருக்கு. அப்போ ஏன் அதெல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை? யூடியூப்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு போடும்போது டெக்னாலஜி சொன்னல, அப்போயே யூடியூப் இருந்துச்சு 2008. பட் இட் வாஸ் நாட் ரீச்சிங் பீப்புள் அப்போ. ஏன்? ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், கோவிட் மாதிரி ஒரு பெரிய வேவ் வந்துச்சு. ட்ரூ. ஓகே இல்லை, கோவிடை விட்டுருங்க, கோவிட் மாதிரி டெக்னாலஜி சைடில் ஜியோன்னு ஒன்று வந்துச்சு. ஆமாம், அந்த பீரியட் ஆஃப் டைமில் கரெக்டாக வந்த ஜியோ வந்து ஜியோ முன் ஜியோ பின் அப்படின்னு தான். ஆமாம். ஸோ இட் இஸ் இந்த டெக்னாலஜிலாம் போய் ரீச் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த அண்டர்லைங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு சடன் சேஞ்ச் மாதிரி. அந்த இன்ஃப்ரா வந்துருச்சுன்னா இட் வில் பி ஈஸி. ஓகே, ஓகேங்களா? அந்த இன்ஃப்ரா வராத வரைக்கும் கஷ்டம். இப்போ இன்ஃப்ரா ஏன் வரும்னு நான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, இப்போ எலான் மஸ்க் இஸ் ஃபைட்டிங் டு பிரிங் இன் ஸ்டார்லிங்க். ஆமாம். ஸோ அவன் வந்து டேரெக்டாக விற்காம ஹில் கம் த்ரூ எதர் ஏர்டெல் ஆர் ஜியோ தான் வரப்போகிறாங்க. ஸோ அது வந்துச்சுன்னா த கனெக்டிவிட்டி பிகம்ஸ் மச் மோர் ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர். அந்த டைம்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இப்போ ஒரே இது. இப்போ மொபைல் வந்துச்சு, அப்புறம் வந்து ஜியோ வந்துச்சு, எவ்ரிபடி ஸ்டார்டட் இந்த அர்பன் ஏரியாஸில் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ அதே இது வந்து ஸ்டார்லிங்க் வந்ததுன்னு வச்சுங்களேன். ஸ்டார்லிங்க் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட் ஆஃப் இன்டர்நெட் வில் கோ ஈவன் டவுன். அஸ்யூமிங், அதாவது எக்யூப்மெண்ட் காஸ்ட்டை விட்டுருங்க, ஓவரால் யூசேஜ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இட் கேன் ரீச் எனி பிளேஸ். இப்போ ஏன் அந்த ரூரல் போகலன்னா அங்கே போய் இது டிஷ் வைக்கலாம், ஆண்டனா வைக்கலாம் தான். இப்போ அது வந்துச்சுன்னா அது ஈஸியாயிரும். அது காம்படிட்டிங்காக இந்தியாவில் ஏதாவது ஒரு கம்பெனி வில் கம் இன் அண்ட் ஸ்டார்ட் சிமிலர் திங் டு ஸ்டார்லிங்க். ஓகேங்களா? லெட்ஸ் அஸ்யூம் சம்படி கேன் டூ இட். இப்போ இங்கே 2-3 கம்பெனிஸ் ஐஐடி ரிசர்ச் பார்க்கல இருக்குது, தே ஆர் ட்ரைங் டுவர்ட்ஸ் இட். ஸோ அந்த இன்ஃப்ரா வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்லாம் ஜஸ்ட் லைக் தட் மாறிடும். ட்ரூ. ஏன்னா ஈவன் நாங்களே வந்து ஈவன் லாட் ஆஃப் கிரியேட்டர்ஸ் உருவான இடமே பார்த்தீங்கன்னா அந்த ஜியோட அதே தான் ஸ்விட்சில் நடந்தா அந்த இன்ஃப்ரா தான் மேட்டரே தவிர இட் இஸ் நாட் அபவுட் த ரூரல் அர்பன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ட்ரூ. இன்ஃப்ரா எவ்வளோ ரீச் ஆகுதோ அவ்வளோ இது ரீச் ஆகும். ஆமாம். திஸ் இஸ் ரியலி குட் திங். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு டெக் அடாப்டேஷன் வந்த உடனே, அந்த ஒரு வேவ் வந்த உடனே எல்லாமே மாறுனுச்சுங்க. ஆக்சுவலாக எல்லாத்து கையிலையும் அந்த ஒரு இன்டர்நெட்டோட, ஏன்னா அதுக்கு முன்னாடி காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. இட் வாஸ் லைக் ஒரு 30-40 ருபீஸ்க்கு வெறும் எம்பி கணக்கில் தான். ஒரு ஃபோட்டோலாம் லோடே பண்ண மாட்டோம். நோ ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு வாங்கி வி ஹாவ் டு டூ இட். அந்த மாதிரி பீரியட் ஆஃப் கிரேட். அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க சைனா இந்த மாதிரி இடத்துல வந்து இவ்வளோ தூரம் அடாப்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்படிங்கும் போது பீப்புள் ஃப்ரம் இந்தியா, ஐ திங்க் இங்கிலீஷ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல நான் நினைப்பேன். அக்ரி. பட் யூ ஃபீல் தட் அது இல்லைனாலும் யூ கேன் பிகம் அ பிக் பர்சன் இன் டெக் குளோபலி அப்படிங்கிறத யூ பிலீவ் இன், ரைட்? ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மூவிங் ஃபார்வர்ட் இங்கிலீஷுங்கிறது ஒரு முக்கியமான சோர்ஸாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் டெக்கில் நான் ஒரு பெரிய குளோபல் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது டியூ திங்க் இது எனக்கு ஒரு பெரிய பேரியராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரே ஒரு சின்ன மைண்ட் செட் ஸ்விட்ச் மட்டும் தான் அது. இங்கிலீஷ் எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஓகேங்களா? இங்கிலீஷ் தேவை தான். ஓகேங்களா? ஃபிலாசபிக்கலையும் சரி, ஆக்சுவல் எக்கனாமிக் ஸ்டைலையும் இங்கிலீஷ் தேவை தான். அதாவது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னேன், இங்கிலீஷ் இஸ் நாட் அ ஸ்கில், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஓகே. இப்படி மட்டும் தான் பார்க்கணும் நம்ம அதை. ஓகேங்களா, இந்த 2 மொழி 3 மொழி சண்டையெல்லாம் வேணாம் எனக்கு. இங்கிலீஷ் இஸ் ஆல்வேஸ் an ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஏன் ஸ்கில் இல்லைன்னு எல்லாரும் என்னன்னா இங்கிலீஷை ஸ்கில்லாக ஈக்குவேட் பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷை வந்து அறிவாக நாலேஜ் ஈக்குவலண்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. இல்லைப்பா, அது எனக்கு திறந்து விடுற ஒரு கீ, அவ்வளோதான் அது. அதுக்கு மேலே அதை ரொம்ப பெருசாக பேசாதீங்க. அது இல்லைன்றதுனால, அந்த கீ என்கிட்ட இல்லைன்றதுனால என்னை மட்டமாக பார்க்காதீங்க. ஸோ தட் இஸ் வேர் மை பொசிஷனிங் இஸ். நான் இங்கிலீஷே வேணான்னு சொல்ல, நான் சொல்லித்தரும்போதும் டெக் சொல்லித்தரும்போது தமிழில் பேசுவேன், பட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே, லூப்பிங் இப்படி தான் போகுது, அப்படி தான் போகுதுன்றது. ஸோ ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இங்கிலீஷ், ஐ எம் அகேன்ஸ்ட் த பீப்புள் ஹூ ஆர் சேயிங் தட் இங்கிலீஷ் இஸ் அ ஸ்கில். அது இருந்தால் தான் இங்கிலீஷ் இஸ் நாட் அ ஸ்கில், இங்கிலீஷ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டியோ அது மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம். அதை சொல்லி என்னை தட்டி விடாத. ஓகேங்களா, தட் இஸ் ஓ தங்கிலீஷில் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். நான் சொல்லும்போது தங்கிலீஷ் தான் சொல்லுவேன், நான் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இங்கிலீஷ் இஸ் பிகம் மச் மோர் இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஐ வேர்ல்டு. அதாவது வந்து முன்னாடிலாம் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், ஃபஸ்ட் கேட்கும்போது சொன்னல, இப்போ எனக்கு பைத்தன் தெரியும், ஜாவா தெரியும்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ அது மாதிரி எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஜாப்பனீஸ் தெரியும்லாம் சொல்ல. இனிமேல் வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ் தான், இங்கிலீஷ். ஏஐ கிட்ட போய் அதை கேளுங்க, அது உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது மாற்றி கொடுத்துரும். அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலும் கொடுக்கும், கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்னாலும் மாற்றி கொடுக்கும். ஸோ இட் இஸ் நோ மோர் இது அந்த காதில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்களே யூஎன் எல்லாத்துலையும். ஸோ அந்த மாதிரி தட் பிகம்ஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். இட் டசன்ட் நீட் டு பி இங்கிலீஷ், இட் ஈவன் குட் பி ஃப்ரெஞ்ச். ஓகேங்களா, யூ நீட் டு நோ யுவர் மதர் டங் வெல். ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ் கேன் பி ஜென்ரேட்டட் நவ் இன் த ஏஐ வேர்ல்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஏஐ இஸ் ஆக்சுவலி ட்ரூலி டெமோக்ராட்டிக் தேன் எனி அதர் டெக்னாலஜி இன் த வேர்ல்டு. இப்போ வெப் எப்படி வந்து எல்லாருக்கும் ஒரு டெமோக்ரஸி கொடுத்துச்சோ, ஆர் மொபைல் ஆப் எப்படி டெமோக்ரஸி கொடுத்தோ, அதை விட 100% டெமோக்ரஸி கொடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ஏஐ தான். நீ வந்து நீயாவா, உன்னோட ஆத்தென்டிசிட்டியை காட்டு, உன்னோட தாட் ப்ராசஸ் என்ன சொல்லு, நான் உனக்கு அவுட்புட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன். தட் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் ஆன். வி வேர் டாக்கிங் அபவுட் லைக் கோடிங் ஆக்சுவலி. ஸோ கோடிங்கை தாண்டி ஃபியூச்சர் ப்ரூஃபுக்கு ஒரு டீனேஜருக்கு தேவையான ஒரு 3 ஸ்கில்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலாக? ஓகே, இதை வந்து என் பையன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ என்னென்னா வந்து அவனுக்கு சொல்லித்தரேன்னா ஆசைப்படுற ஸ்கில் 3 தான். ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் ஐடென்டிஃபை பேட்டர்ன். நம்ம சுற்றி இருக்கிறதுல எல்லாத்துலேயும் பேட்டர்ன் கண்டுபிடி. செகண்ட் வந்து அந்த பேட்டர்னோட ரூல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, இன்டர்னல் ரூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. தென் யூ ஷுட் பி ஏபிள் டு கிரியேட் அ பேட்டர்ன். இதை 3 பண்ணிட்டீங்கன்னா இன் எனி டொமைன் ஆஃப் யுவர் ஸ்கில் யூ வில் பி த கிங். ஓகேங்களா, இட் குட் பி டிசைன், கோடிங், ஆர் இது பாலிடிக்ஸ், ஆர் ஆர்ட். அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா வந்து எம்ஜிஆர் பண்ணது தான் வந்து அஜித்தும் பண்ணார், ரஜினியும் அதான் பண்ணார். ஓகேங்களா, பட் தே அடாப்டட் ஃபார் இட். ஓகேங்களா, எல்லா ஹீரோவும் ஒரே வேலை தான், கடைசியில் ஜெயிக்கணும். ஆமாம், எல்லா வில்லனும் சாகணும். பட் எல்லா லவ் ஸ்டோரியும் ஒரே ஸ்டோரி தான், அதோட ஸ்க்ரீன் பிளே தான் மாறும். ஸோ யூ அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன், யூ ரைட் யுவர் ஓன் ஸ்க்ரீன் பிளே, யூ வில் பி த ராக் ஸ்டார். ஓகேங்களா, ஸோ இன்னவே சிம்பிளாக சொல்லணும்னா டானும் டிராகனும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி லைன் தான். ஆமாம், ஓகேங்களா, ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா, பட் ஸ்க்ரீன் பிளே இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட்ஸ் அடாப்டட் ஃபார் த ஜென்ரேஷன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இஃப் யூர் ஏபிள் டு ஐடென்டிஃபை த பேட்டர்ன் அண்ட் அடாப்டட் டு த கரண்ட் ஜென்ரேஷன், யூ ஆர் த ராக் ஸ்டார். ஓகேங்களா, உங்களை சூப்பர் ஸ்டார் ஆகிறது அந்த ஒரு விஷயம் தான். இது வந்து எல்லா இடத்துலையும் போதும், ஹிஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு எல்லாத்துலையும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ரிலீஜன் தெரியும்? மேபி ஒரு 5 to 10 ரிலீஜன். பட் தெர் ஆர் 50,000 ரிலீஜன்ஸ் இருக்குது. ஏன் இந்த 5 to 10 மட்டும் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து ஒரு ராஜா சப்போர்ட் பண்ணியிருப்பார். அந்த ராஜா சப்போர்ட் பண்ணதுனால அந்த ரிலீஜன் இருந்துச்சு. இப்போ இதே கொண்டு வந்து டெக்னாலஜி அப்ளை பண்ணிங்கன்னா, டெக்னாலஜியில் ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு 10,000 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் போய் கேட்டிங்கன்னா 2 தான் காமனாக சொல்லுவாங்க, ஆங்குலர், ரியாக்ட்னு. ஏன் இது 2 மட்டும்னா, இப்போ இருக்க ராஜாக்கள் யார்? கூகுளும் ஃபேஸ்புக்கும் தான். ஆங்குலர் வந்து கூகுள் சப்போர்ட் பண்ணுது, ஃபேஸ்புக் வந்து ரியாக்டை சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் அது 2 பாப்புலர் ஆச்சு. ஸோ ஐடென்டிஃபை த பேட்டர்ன் ஓவர் ஹியர் அண்ட் அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இதை நான் படித்தா சர்வைவ் ஆகுன்றது. இதே கொண்டு வந்து இன்னொரு இப்போ லேட்டஸ்ட்டு இன்னொரு கான்டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணுறேன். பிளாக் செயின் ஒன்று வந்துச்சு. இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட் டெக்னாலஜி, பட் இட் டைட். பிட்காயினோட பேக் அண்ட் ஃபுல்லாக அதான். ஐ மீன் டைன்னு சொல்லக்கூடாது, இட் டிடன்ட் டேக் ஆஃப் ஆசிஸ். ஓகேங்களா, அதே வந்து ஹைப்புக்கு அது ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஹைப் தான் போகுது, ஆனால் இட் வில் சர்வைவ். ஏன்னா வந்து எல்லா ராஜாக்களும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஓகேங்களா. ஸோ பேட்டர்ன் அதுதான். ஓகேங்களா, பிளாக் செயினில் எல்லா ராஜாவும் இது பண்ணல. அதில் வந்து யார் ஐபிஎம் மட்டும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், மற்றவங்களாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. பட் இப்போ இருக்க எல்லா கம்பெனிஸும் இதை ரிவால்வ் பண்ணி தான் இருக்கு. ஸோ ஃபார் their இன்வெஸ்ட்மெண்ட் டு க்ரோ they'll push this whether you like it or not. And it has its benefits as well. ஓகேங்களா, ஸோ அதனால் இது கண்டிப்பாக போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பேட்டர்ன் ஒரு ரூல்ஸை புரிஞ்சுக்கங்க. இது எப்போ சக்ஸஸ் ஆகும் ஆகாதுன்றது ரூல்ஸை புரிஞ்சுக்கிட்டா அதை அடாப்ட் பண்ணுமா, அதுலேருந்து புதுசு கிரியேட் பண்ணுமா நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அந்த ஸ்கில்ஸ் வில் ஹெல்ப் யூ இன் ஃபியூச்சர். அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங், பேட்டர்ன் கிரியேஷன். These 3 things if you do it, you will be lucky.
ஓகே. ஓகே. நீங்க இப்ப சொன்னீங்க இப்ப கம்பெனிஸ் வில் ஆர் அடாப்டிங் திஸ். அவங்க அத சப்போர்ட் பண்றனால தான் இது பெருசாகுது அப்படிங்கும்போது, ஏஐ இஸ் அட் அ வெரி கிரேட்டர் எஃபிஷியன்சி ரைட் நவ். அப்படி இருக்கும்போது கூட, வாட் இஸ் த ஒன் ஹியூமன் ஸ்கில் விச் கேன் நெவர் பி ரீப்ளேஸ்ட் வித் அன் ஏஐ ஆக்சுவலி? ட்ரஸ்ட். வை சோ? நீங்கள் தப்பாகவே சொன்னீங்கனாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நம்புவேன். ஓகே. ஏன்னா ஃபார் சிம்பிள் ரீசன் யூ டோன்ட் ஹாவ் ஐ மீன் நானும் நீங்களும் ஈக்குவல் நம்பும்போது ட்ரஸ்ட் எப்போ வரும்னா வந்து எதர் யூ ஆர் பெட்டர் தேன் மீன்றது போது வரும், இல்லை நீங்களும் நானும் ஒரே மாதிரி நம்ம ஃப்ரெண்டை ட்ரஸ்ட் பண்ணுவோம், இல்லை சொல்லித்தர வாத்தியாரை ட்ரஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டு தான். இதே வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் வரான்னு வச்சுங்களேன், will you trust him? No. மோஸ்ட்லி வில் நாட். இட்ஸ் கொஸ்டினபிள் தான், அது சப்ஜெக்டிவாக இருக்கும். இப்போ வந்து ஏ இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஹியூமன் தான். வென் இட் பிகம்ஸ் சூப்பர் ஹியூமன் த ட்ரஸ்ட் பிகம்ஸ் கொஸ்டினபிள் தேர். அது என்னை எதுக்காக சொல்லுது, அது என்னை வேற எதுக்காக ட்ராக் பண்ணி கொண்டு போதா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ வந்து ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து நோ மேட்டர் வாட் கம்ஸ் இன், ஒரு லெவலுக்கு மேலே யாராவது ஒருத்தர் வேலிடேட் பண்ணி சொன்னால் தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து திஸ் இஸ் ஒன் ஃபேக்டர் விச் கம்ஸ் இன் டு பிளே. செகண்ட் இடத்துல வந்து வேர் ரைட் நோ ஏஐ வில் நாட் கோன்னா வந்து இந்த லெபோரியஸ் ஜாப்ஸ் இருக்குல்ல, அதாவது வந்து ஹெவி மெட்டல் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, ஹெவி ஃபிசிக்கல் லேபர் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏஐ போகாது. ஏன் போகாதுன்னா அங்கே அகைன் பேட்டர்ன் தான், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஆமாம். அந்த ரெண்டு இடத்துலையும் போகாது. தட் ஷுட் பி ஹியூமன் டச். அங்கே வேற வழி கிடையாது. இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் வந்து இட் வில் நாட் கோன். எஸ்பெஷலி இன்டெலெக்சுவல் ஜாப்ஸில் எல்லாத்துலேயும் ஏஐ போகும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் வந்து ஆமாம் இது சொல்கிறது கரெக்டுன்னு சொன்னால் தான் நான் வாங்குவேன். இப்போ உங்களுக்கு ஒரு லா கேஸு கொடுத்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுதுன்னு சொல்லி எனக்கு சொல்லிடும். பட் அது ஒரு வக்கீல் பார்த்து சொன்னாலும் ஒரு டாக்டர் பார்த்து சொன்னால் தான் நான் நம்ப சாட்டிஸ்ஃபைடு. எல்லோரும் நம்ப மாட்டேன். ஸோ அந்த லெவலுக்கு வரும். ஸோ அங்கே தான் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டார்ஸ் பிகம் ராக் ஸ்டார். ஸோ நீ அதை யூஸ் பண்ணிக்கிற டக்குன்னு உன்னால் புரிஞ்சு என்னோட தான் சொல்ல முடியுது. ஸோ இதுவரைக்கும் நீ எனக்கு ஸ்டார் பிளேயராக இருந்திருப்பேன், இப்போ சூப்பர் ஸ்டார் ஆயிடுவேன். ட்ரூ. ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹேர் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா ஷி வில் கெட் இன் டு ChatGPT எல்லாம் போட்டு கேட்டுப்பாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஷி இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். பட் அதை எடுத்துட்டு மண்டையில் எடுத்துக்குவாங்க. அதோட டாக்டரேட்டை போயிட்டு அவங்களும் அதை ஓகே அவங்க சொன்ன பிறகு தான் ஷி இஸ் அக்செப்டிங் தட் ஓகே என்னதான் நான் இங்கே படித்தாலுமே என்னதான் மெடிசன்ஸை சஜஸ்ட் பண்ணாலுமே டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷுட் பி தேர் இந்த ஹியூமன் டச். எக்ஸாக்ட்லி. ட்ரூ. அண்ட் யூ சி ரைட் நவ் ஏஐ இஸ் லைக் generating apps within like minutes. Maybe in future la இன்னும் கொஞ்சம் 6 months down the line, 2 years down the line, it will take few seconds. இப்படி இருக்கும்போது how you can differentiate that with a good developer actually? இது it might not kill people's job or it is like இது எப்படி சொல்லுவீங்க? இனிஷியலாக சொன்னீங்க நீங்கள் you have to adapt, பட் அதோட growth ரொம்ப ஸ்பீடாக இருக்குல்ல. ஸோ how you can differentiate with a good developer actually? குட் டெவலப்பர்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடி எல்லாம் நல்லா கோட் அடிக்கிறவன் தான் குட் டெவலப்பர். இனிமேல் வந்து நல்லா கோட் அடிக்கிறவன்ல, கோடை புரிஞ்சு அடிக்கிறது கூட இல்லை, கோடை புரிஞ்சுக்கிறவன் தான் குட் டெவலப்பர் இனிமேல். அதாவது வந்து வாட் இஸ் அ கோட் ஜென்ரேட்டர்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வெதர் இட் இஸ் டூயிங் ஃபார் மை இன்டென்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் குட் டெவலப்பர். த குட் டெவலப்பர் இஸ் நோ மோர் அ கை ஹூ சிட்ஸ் அண்ட் கோட்ஸ். ஒரு காலத்தில் வந்து குட் டெவலப்பர்னா எல்லா சின்டாக்ஸ் எல்லாம் புரிஞ்சுட்டு எல்லா சின்டாக்ஸும் மண்டையில் வச்சுருக்கோம் தான் குட் டெவலப்பர்னாங்க. அதுக்கடுத்து வந்து சின்டாக்ஸ்லாம் தேவையில்ல, அதெல்லாம் கூகுளே கொடுத்துருது, நீங்கள் சின்டாக்ஸ்லாம் தெரிஞ்சுக்க தேவையில்ல, நீங்கள் லாஜிக் மட்டும் சொல்லுங்கன்னாங்க. இப்போ வந்து லாஜிக்லாம் ஓகே தான், லாஜிக்கும் அதை செஞ்சு கொடுத்துருது. அந்த லாஜிக்கெல்லாம் கனெக்ட் பண்ணால் எனக்கு தேவைப்படுற மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்ற அந்த இன்டகிரேஷனோட யோசிச்சு சொல்கிறது தான் இப்போ இருக்க குட் டெவலப்பரோட வேலையாக இருக்குது. ஓகே, டவுன் த லைன் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா do you think like degrees will be irrelevant or do you think நான் என்னோட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், நான் என்னோட போர்ட்ஃபோலியோ தான் எனக்கு வேலை வாங்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வரும்னு நினைக்கிறீங்களா? இட்ஸ் லைக் சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் பார்க்குறேன் ஆக்சுவலி ரைட் நவ். நிறைய பேர்த்துக்கு ஜாப்ஸும் பார்த்தீங்கன்னா டிகிரிஸை தாண்டி அவங்களோட ஸ்கில், அவங்க ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கை வச்சு நிறைய பேருக்கு ஜாப்ஸ் வருது. அந்த மாதிரி நான் நிறைய பேஜஸில் பார்க்குறேன். ஹி காட் அ ஜாப் 18 இயர்ஸ்லேயே இவர் வாங்கிட்டாரு, 16 இயர்ஸ்லேயே இவர் இஸ் டூயிங் தீஸ் மெனி திங்ஸ். இது வந்து ஒரு மாசான பீப்புளுக்கு இதை நடக்கும், 1 or 2 பீப்புளுக்கு நடக்கிறது இட்ஸ் வெரி ஈஸி, குவைட் ஒரு ரீசனபிளான திங்குன்னு சொல்லலாம். பட் அதுவே ஒரு மாஸ் பீப்புளுக்கு இது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? டிகிரிஸே ரிலவெண்ட்டாக வர ஸ்டேஜஸ் வரும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, அப்படி வரவும் கூடாது. ஏன்னா வந்து டிகிரி, அதாவது நானும் ஒரு காலத்தில் டிகிரி தேவையில்லைன்னு சொன்னவன் தான். ஐ மீன் இப்போ இல்லை, குவி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே. பட் அதுக்கப்புறம் வந்து ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் மை ஒய்ஃப் இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் அப்படின்னு. டிகிரியோட பர்பஸ் என்னென்னா வந்து இட் இஸ் நாட் டு டீச் யூ அ ஸ்கில்லு கற்றுக்கிறதுக்காக டிகிரி போகிறீங்கன்னா அது தேவையில்லை, அந்த டிகிரி உங்களுக்கு தேவையில்லை. டிகிரி இஸ் அ பிளேஸ் வேர் யூ கோ அண்ட் லேர்ன் யுவர் சோஷியல் லைஃப் அண்ட் கோ அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு லேர்ன் திங்ஸ். எங்களை ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம ஆக்சுவலாக ஸ்கூலில் சொல்லி தரணும், பட் ஸ்கூலில் இருக்கும்போது இப்போதைக்கு அந்த மார்க் கிரேஸ்னால அதோட பர்பஸ் வந்து வேறு மாதிரி ஆயிடுது. ஓகே, யூ டு
தட் இஸ் அ பிளேஸ் வேர் ஆக்சுவலி காலேஜில் வந்து ட்ரூ லேர்னிங்கே நடக்கணும். ஆமாம். சரிங்களா? அங்கே எப்படி இருக்கணும்னா வந்து இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கணும். ரிசர்ச் ஓரியன்டா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சைனீஸ் பார்த்தீங்கன்னா பர் இயர் ஐ மீன் ஜஸ்ட் ஐ எம் கம்பேரிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் த சேம் ஹெட் கவுண்டருக்காக கம்பேர் பண்ணுறேன். சைனீஸ் தே ஜென்ரேட் சம்வேர் பிட்வீன் ஒரு 9 lakh பேட்டர்ன்ஸ் எவ்ரி ரிசர்ச் பேப்பர்ஸ் தே டூ இட் எவ்ரி இயர். அதே இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 lakh தான் வருது. ஸோ இதுவே வந்து அதில் இருக்க இப்போ இந்த அவுட்கம் இருக்குல்ல, இதுவே வந்து ஒரு பயங்கரமான தப்பான அவுட்கம். ஏன் தப்பான அவுட்கம்னா வந்து நம்மளோட ஜாப் ஓரியன்டாக பயங்கரமாக வேலை பார்க்குறவன் சைனாக்காரன். சரிங்களா? அவனே இவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறான். அப்போ நம்ம அதோட ஜாஸ்தியாக ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி அந்த அந்த பாயிண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணல. செகண்ட் வந்து அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான தாட் ப்ராசஸ் நமக்கு இல்லை. ஏன் அதை பண்ணணுன்ற தாட் ப்ராசஸ் இல்லை. இப்போ எல்லாரும் வந்து ஏன் இன்ஜினியரிங் சேர்றாங்கன்னா வேலைக்காக மட்டும் தான் சேர்றாங்க. ஆமாம். ஓகேங்களா? வேறு எதுக்காகவும் இல்லை. இவ்வளோ ஜாப்க்கு இவ்வளோ காசு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இது படிக்கும்போதும் அது பேர்னா ஆர்ட்ஸ் படிக்கும்போதும் அதுக்காக தான் போனாங்க. ஓகேங்களா? ஒரு காலத்தில் அந்த படம் பார்த்துருப்பேன், வறுமை நிறம் சிகப்புன்னு ஒரு கமல் படம் இருக்கும். அந்த படத்தில் அந்த ஒரு ஆப்பிளுக்காக சாகடைக்குள்ள. ஸோ அல்டிமேட்லி இட் எண்ட்ஸ் அப் எக்கனாமிக் இதுதான். அது தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அதை மட்டுமே ஒரே கோலாக வச்சுட்டு போனதான் தப்புன்றேன். ஸோ ஆர் டிசைன் இந்த பார்ட்லேருந்து கொஞ்சம் வந்து ஒரு பார்ட் வந்து ஷுட் பி அலைன் டுவர்ட்ஸ் ரிசர்ச். இந்தியாவில் வந்து ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ்ன்றதே ரொம்ப கம்மி. கவுண்டபுளாக தான் இருக்குன்னு வச்சுக்கேன். 2 3 தான் இருக்குது ரிசர்ச் ஓரியன்ட் யூனிவர்சிட்டிஸ்னு. இங்கெல்லாம் ஜாப் ஓரியன்ட் ஜாப் ஃபார் ஜாப் யூனிவர்சிட்டிஸ் தான் நிறையா இருக்குது. அவங்க அதை தான் இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்து மாறி இப்போ வி ஷுட் பி ஏபிள் டு ஜென்ரேட் மோர் ரிசர்ச் பேப்பர்ஸ். அந்த ரிசர்ச் பேப்பரோடு இல்லாமல் அதை வந்து அவுட்கமாக கொண்டு வரும். இப்போ 9 lakh இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் 1% வந்தாலும் 9000 கம்பெனிஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ அவன் டீப் சீக் விட்ருக்கான், நம்ம எதுவுமே விடலை. ஓகேங்களா? அப்படியே விட்டாலும் அது வந்து ஃபியூ காலேஜஸ்லேருந்து தான் போகும். அது இந்த டாப் எலிட் காலேஜஸ்லேருந்து தான். செகண்ட் லெவல் காலேஜஸ்லேருந்து அது போகவே போகாது. ஏன் போகாதுன்னா அவன் அந்த பையனுக்கு ஸ்கில் இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. அந்த பையனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணணும்னு சொல்லலை. எனக்கு அதை சொல்லாத வரைக்கும் நான் அதை பண்ண போகிறேன். நான் அதை எனக்கு வந்து வேலைக்கு படி, பைத்தான் படி, ஜாவா படின்னு தான் சொன்னீங்க. அதை நான் படிச்சுட்டு இருக்கேன். அதுலேயே பிரச்சனைகள் இருக்குது. ஓகே. ஸோ ஆல் தி யூனிவர்சிட்டி ஷுட் அலைன் டுவர்ட்ஸ் 2 things. ஒன்று வந்து சோஷியல் ஸ்கில்ஸ், அதர் வந்து ரிசர்ச் ஸ்கில்ஸ். இது 2 அலைன் ஆகும். அதுவும் என்ஜினியரிங் ரிசர்ச் வந்து உண்மையாக நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் டெக்கேடுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பண்ணால் மட்டும்தான் இந்தியா வந்து இந்த வல்லரசு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் மாறும். இல்லாட்டினா அது வரைக்கும் மாற ஆர்எல்ஸ் வில் பி லைக் அ ஸ்லேவ் எக்கானமி டு சம்படி எல்ஸ். ஓகேங்களா? இப்போ கைண்ட் ஆஃப் இப்போ ஸ்டார்ட் அப் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது. ஒரு காலத்தில் ஸ்லேவாக போனதான் இப்போ எல்லாமே இது சர்வீஸ் கம்பெனிஸாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐ வுடன்ட் அக்ரி ஃபுல்லி வித் தட். ஓகேங்களா? பட் இன் அ வே தே ஆர் ட்ரூ ஆஸ் வெல். ஓகேங்களா? அதுலேருந்து இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட், தட்ஸ் வேர் த ஸ்டார்ட் அப் கம்ஸ் இன் டு ப்ளே. அது வரணும்னா இப்போதைக்கு வந்து சர்வீசஸ் இப்போ இருக்க ஸ்டார்ட் அப் எல்லாம் மோஸ்ட்லி சர்வீசஸ் ஸ்டார்ட் அப்பாக தான் இருக்குது. அதாவது வந்து டெலிவரி ஸ்டார்ட் அப் அந்த அந்த மாதிரி இல்லாமல் ப்ராடக்ட் லெட் ஸ்டார்ட் அப்ஸாக வந்து வர்றதுக்குன்னா யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த காலேஜ் இட் செல்ஃப். அதுலேருந்து வர அவுட்கம் வச்சு ஜென்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ட்ரூ. இப்போ எனக்குமே என்னோட இன்ஸ்டாலாம் நிறைய பேர் பசங்க லைக் டீனேஜ் பசங்க மெசேஜ் பண்ணும்போது ட்ராப் அவுட் பண்ணிடலான்னு இருக்கேன் ப்ரோ, ஏதாவது புதுசாக செஞ்சு பண்ண வேணான்னு சொல்ல. ஆமாம், நீ புதுசாக பண்ணு, காலேஜ்லேருந்தே பண்ணு. ஆமாம், நான் என்ன சொல்லுவேன்னா இந்த 4 வருஷம் பீரியட் தான் உனக்கு ஒரு கோல்டன் பீரியட். யாரும் ஒன்று கேள்வி கேட்க மாட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீ வீட்டில் உட்காந்துட்டு அதை பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி ஹியூமன்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறத காலேஜில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கற்றுக்க முடியும். ஏன்னா அங்கே தான் நிறைய பீப்புளை நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் ஃப்ரெண்டு கூட சண்டை போட நான் கூட பேச மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஆமாம், அங்கே காலேஜ் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் 2 பேரும் சண்டை போட என்ன மச்சான் நான் கூட பேசுகிறேன் அப்படி. ஆமாம். ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம் தான். பட் அது மெச்சூரிட்டி வர்றதுக்கு அந்த இடத்துக்கு போகணும். அதே மாதிரி நிறைய நாலேஜ் கேதரிங் அங்கே தான் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு எப்படி இது தெரிஞ்சிருக்கு, இங்கே எப்படி கற்றுக்கிட்டாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே புரிதல் அங்கே தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் சொல்லும்போது ஒரு ஃபன்னியாக நான் கேட்குறேன் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர், ஒரு சில பேர் வில் சே தட் இவர் எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதனால் அவர் இப்படி உட்காந்து பேசுகிறாருன்ட்டு. கன்சிடர் ரைட் நவ் யூ ஆர் இன் யுவர் 20s. ஸோ உங்களோட லைஃப்பை இப்போ ரீசெட் பண்ணணும். இப்போ இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நீங்கள் கரண்ட் ஏஐ அடாப்டேஷனில் நீங்கள் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர் வுட் யூ ஸ்டார்ட் யுவர் கெரியர்? ஆக்சுவலாக இதுதான் வந்து செம்ம கோல்டன் பீரியட். நான் இருந்தது கூட வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ஜியோ வந்தது எப்போ நான் வந்து 2019 வந்துச்சு ரஃப்லி. ஓகேங்களா? நான் 4 வருஷம் போராடி சண்டை போட்டு தான் வந்தேன். அப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ தட் வாஸ் அ ஸ்ட்ரகிள். இப்போ வந்து யூ ஹாவ் டெக்னாலஜி, யூ ஹாவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பிளேஸ் and you can build a startup just like that with 3 or 4 kids. 4-5 பசங்க இருந்தால் போதும், $1 billion கம்பெனிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யாரோலாம் பண்ணல. இப்போ கர்சர்னு ஒரு கர்சர் இருக்குது. அது மாதிரி வந்து நிறையா ஏஐ கம்பெனிஸ் இருக்குல்ல. ஓகேங்களா? இது எல்லாம் வந்து இந்தியாவுக்கு பசங்க பண்ணது தான். எல்லாமே சின்ன பசங்க தான். அவங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து அவன் $9 billion அவனோட வேல்யூவேஷன்.
சரிங்களா? இந்தியாக்கார பையன் பேர் மறந்து போச்சு எனக்கு, ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். ஸ்டடிட் இன் எம்ஐடி அங்கே மாஸ்டர்ஸில் படித்தான். முடிச்சுட்டு அங்கே போய் அவன் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணான். தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏஐ கம்பெனிஸ். இப்போ ஏஐ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து முன்னாடி மாதிரி ரொம்ப என்ன சொல்ல சேலஞ்சிங் கிடையாது. இப்போ வந்து சேலஞ்சஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் எஃபர்ட் தான். ஸோ டூ ஹார்ட் திங்ஸ் நவ், யூ வில் பி ஏபிள் டு டூ இட். லாட் ஆஃப் சொல்யூஷன் யூ கேன் டூ இட் இன் திஸ் ஜென்ரேஷன். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து பசங்க வந்து இந்த எஃபர்ட் போட்டாங்கன்னா செம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா தேர் இஸ் லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ரைட் நவ். எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கிறது நீ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இதை எடுத்துகிட்டு போகிற, எல்லாரும் இவனும் பண்ணுறான், நீ எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பண்ண போகிறீங்கன்னு சொல்கிற மாதிரி தான். ஈவன் ஐ ஃபீல் தட். ஏன்னா அந்த பீரியடில் உங்களுக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஆக்சுவலாக இன்டர்நெட்டோட அக்சஸே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. எனக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் காசே இருந்திருக்காது. ஆமாம். ஸோ என் ஜென்ரேஷன் வரும்போது காசு பிரச்சனை இல்லை. ஐ மீன் பேசிக் மணி, சாப்பாடு பிரச்சனை இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை. இப்போ வந்து உங்களுக்கு சாப்பாடும் பிரச்சனை இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பிரச்சனை இல்லை. அப்போ வேலை பார்க்கறது மட்டும் தான் ஒன்று பிரச்சனை. பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய மைண்ட் செட் ட்ராப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஒரு ஜாப்ல லேண்ட் ஆகிறதுக்கு தேர் ஹேவிங் சம் மைண்ட் செட் ட்ராப்ஸ். அதெல்லாம் என்னென்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஸ்டில் பீப்புள் ஆர் ஸ்டில் சேயிங் தட் நல்ல ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் இல்லைங்கிற மாதிரி நினைக்கிறேன். வாட் இஸ் த ட்ராப்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஜென்ரலாக என்ன ட்ராப் இருக்குன்னா வந்து நீங்கள் முன்னாடி சொன்னீங்களே, அந்த ட்ரை டு இமிட்டேட் சம்படி வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் தட். அந்த பேட்டர்னை புரிஞ்சு பேட்டர்னோட ரூலை புரியாமல் இமிட்டேட் பண்ணுறது. இப்போ நான் ட்ராப் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிற மக்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டான்ஃபோர்டில் ட்ராப் அவுட் ஆனவனை பார்த்து ஜெப்டோட ஃபவுண்டர் வந்து ஸ்டான்ஃபோர்ட் ட்ராப் அவுட்டு, நம்ம இந்தியாக்கார பசங்க தான். சரிங்களா? இல்லை ஸ்டீவ் ஜாப்ஸோ இல்லாட்டினா வந்து வேறு யாரோ, இப்போ இவன் மார்க் சக்கர்பர்கோ, இல்லாட்டினா இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்டோரிஸை பார்த்து அவங்கள மாதிரியே நானும் ட்ராப் அவுட் ஆகிறேன்னு சொல்கிறது தான். பட் அதில் என்ன ரூல் நம்பர் 1 பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணால், அவன் ட்ராப் அவுட் ஆன காலேஜெல்லாம் நம்பர் 1 காலேஜ் இன் த வேர்ல்டு, டாப் காலேஜஸ் இன் த வேர்ல்டு. ஸோ நீ அந்த அளவுக்கு அந்த ட்ராப் அவுட் ஆகும்போது உனக்கு மரியாதை ஜாஸ்தியாகும். ஏன்னா வந்து அவ்வளோ முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு நீ வர்ற. அப்போ உனக்கு எவ்வளோ நாலேஜ்? அதுக்கு போகிறதுக்கே போராடணும். நீ போராடி போயிட்டதுக்கப்புறம் அது வேணான்னு விட்டு வரேன்னா யூ ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் சம்திங் பிக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும். அது புரியாமல் நான் ட்ராப் அவுட் ஆவேன். நான் இங்கே இருக்க சாதாரண காலேஜில் சேர்ந்துட்டு அந்த காலேஜில் ட்ராப் அவுட் ஆகிறது, நானும் காலேஜ் ட்ராப் அவுட்னு பெருமையாக சொல்கிறது வந்து இட்ஸ் நாட் அ வைஸ் திங். ஸோ இந்த மாதிரி டோன்ட் ட்ரை டு இமிட்டேட் சம்படி வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் த லாஜிக் பிஹைண்ட் இட். ஓகேங்களா? ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரே பிக்கஸ்ட் ட்ராப் நினைக்கிறேன். ஸோ இமிட்டேஷன் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் த வர்ஸ்ட் ஃபார்ம். ட்ரூ. ஏன்னா அந்த இடத்துல அவரை மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்திருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. நீங்கள் சொல்ல மார்க் ஜக்கர்பர்க் மாதிரி 100 பேர் அதே மாதிரி விஷயத்த கூட டெவலப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அந்த இடத்துல இஸ் ட்ராப்பிங் அவுட்னா ஏதோ கிராக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. எதுவுமே கிராக் பண்ணாமல் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கே தெரியாமல் ட்ராப் அவுட் ஆகிறது, தட்ஸ் அ மைண்ட் செட் ட்ராப். அண்டு இந்த இடத்துல நான் பார்க்குறது என்னென்னா, இந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். வெரி ட்ரூ. ஒரு ஸ்மால் டவுன் பர்சனுக்கு வந்து நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா இஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென் லேர்னர். ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் லேர்னருக்கு நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். நான் இப்போ உங்கள் கூட நான் நெட்வொர்க் பண்ணேன்னா ஐ பர்சனலி ஃபீல் இது ஒரு பாட் பண்ணுறதை தாண்டி உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே ஐ ஃபீல் ஏதாவது ஒரு புது லேர்னிங் இருக்கும். ஐ வில் கெட் சம் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி, நாளைக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகும்போது யூ மைட் ரிமெம்பர் மை நேம், என்ன சஜஸ்ட் பண்ணலாம். ஐ கெட் சம்திங். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹவு டு யூ திங்க் லைக் நெட்வொர்க்கிங் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஜென் லேர்னர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஜென் வேணாம், எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்றும் இல்லை, இப்போ இந்தியா வேர்ல்டு கப் நடந்துச்சுல இங்கே அகமதாபாத்தில், அதில் கேலரியில் பார்த்தீங்கன்னா ரஜினி இருந்தார், ஆல் செலிபிரிட்டிஸ் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா செலிபிரிட்டிஸும் உள்ளே இருந்தாங்க. ஏன் செலிபிரிட்டிஸ்லாம் திடீர்னு கிரிக்கெட் பார்க்க வந்தாங்க? கிரிக்கெட் பார்க்க அவன் வரல. தே கேம் ஆக்சுவலி ஃபார் நெட்வொர்க்கிங். ஓகே, அது எலிட் நெட்வொர்க்கிங். அது ஓகே. ஆல்மோஸ்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வருவாங்க. அம்பானியோட கல்யாணமே ஒரு நெட்வொர்க்கிங் ஈவென்ட் தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது, பிக்கஸ்ட் நெட்வொர்க்கிங். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஜென் ஆண்டர்பிரனர் இல்லை, எல்லாருக்குமே. அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் வேணும். அந்த நெட்வொர்க் வில் மல்டிப்ளை யுவர் அவுட்கம்ஸ். ஓகேங்களா? நீங்கள் வந்து கோடீஸ்வரனாக இருந்தால் 100 கோடியாக மாறும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஜென் ஆண்டர்பிரனராக இருக்கும், அது ஃபர்ஸ்ட் ஜென் பையனாக இருக்கும்போது பீப்புள் அசியூம் தட் இன்ஸ்டாகிராம் இஸ் தான் ஒன்லி நெட்வொர்க்ன்றாங்க. ஆக்சுவலாக வந்து தட் இஸ் அ பேட் வே ஆஃப் திங்கிங். ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் வில் ஆல்வேஸ் ஆம்பிளிஃபை வாட் யூ திங்க் நெகட்டிவ்லி ஆர் பாசிட்டிவ்லி. நீ என்ன யோசிக்கிறியோ அந்த யோசிக்கிறத வந்து அப்படியே 100 மடங்காக மாற்றி கொடுக்கும். ஒன்றும் இல்லை, 2 தடவை 3 இளையராஜா இதுக்கு லைக் போடுங்க, 4வதுலேருந்து இளையராஜா வரும். ஆமாம், ஓகேங்களா? ஸோ வாட் எவர் யூ லைக் இட் ஆர் வாட்ச் இட், இட் வில் ஆம்ப்ளிஃபை. அப்படி தான் அல்காரிதமே அதில் டிசைன் ஆயிருக்கு. இட் வில் காம்பவுண்ட். இட் டசன்ட் அலோவ் யூ டு சர்ச் ஃபார் சம்திங். சர்ச் பண்ணாலும் பெருசாக வராது. இப்போ யூடியூபோட அல்காரிதம் வேறு மாதிரி, இவனோட அல்காரிதம் வந்து இட்ஸ் டு ஆம்ப்ளிஃபை யுவர் தாட்ஸ். அது நெகட்டிவோ பாசிட்டிவ். அப்போ நீ என்ன பண்ண, ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை எங்கேயோ கேட்டு போய் பண்ணுறேன்னா அதுக்கு ரிலேட்டடாகவே மல்டிப்ளை ஆகிட்டே போகும்.
ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இஃப் யூ கோ அண்ட் சிட் வித் அ பர்சன், உங்களை மாதிரி சேம் வைப்ல இருக்க ஆள்னு வச்சுக்கலாம், 2 தடவை பேசினா உங்களுக்கு போர் அடிச்சிடும் அவன்கிட்ட. ஸோ தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த மாதிரி இருந்தால் போர் அடிக்குது அப்படின்னு. என்ன மாதிரியே ஒருத்தன் என் கூட இருந்தானா நான் அவனுக்கு போர் அடிக்கும் ஆக்சுவலாக. அப்போ வந்து வேற மாதிரி ஆளோட பேசணும்னு எனக்கு நேச்சுரலாக வரும். ஸோ தட் இஸ் அ பிஹேவியரல் சேஞ்ச். ஸோ மோஸ்ட் ஹார்டஸ்ட் திங் இன் த வேர்ல்ட் இஸ் டு டூ அ பிஹேவியரல் சேஞ்ச். ஓகேங்களா? ஸோ அந்த சேஞ்சை கொண்டு வரணும்னா யூ ஷுட் ஹாவ் அ நெட்வொர்க்கிங் அண்ட் யூ நெட்வொர்க் வித் லாட் ஆஃப் பீப்புள், யூ லிசன் டு லாட் ஆஃப் பீப்புள். அவங்களோட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் இம்பாக்ட் ஃபார் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் குவிலே எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். குவி வந்து ஃபஸ்ட்டு B2B2C கம்பெனியாக இருந்துச்சு. காலேஜ்லேருந்து போய்ட்டுருங்க. எனக்கு ஒரு டைத்தில் குழப்பம் இருந்துச்சு. நான் வந்து B2B போகிறதா இல்லை B2C போகிறதா இல்லை ரெண்டுமே பண்ணுறதான்னு. இது வந்து 2019 ஓகேங்களா? அப்போ வந்து தற்செயலாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் நெட்வொர்க் பண்ணும்போது ஒரு கூட இருந்த ஒரு ஃபவுண்டர் வந்து அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ எனக்கு தெரியல. ஹி வாஸ் அ அக்கம்ப்ளிஷ்டு பர்சன் எனக்கு அப்போதைக்கு. அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ என்ன பண்ணுறது, நான் இது இப்படி போகிறதா அப்படி போகிறதா தெரில அப்படின்னா, அவர் வந்து he didn't give me a solution, he gave me a thought process. அருண், B2Bன்றது வந்து ஸ்லோ அண்ட் பேஷண்ட் அண்ட் க்ரோத். இதே B2Cனா ஃபயர் ஃபைட்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்குது. உன் நேச்சர் எது வருதோ அதை நீ போ அப்படின்னாங்க. தென் ஐ டுக் B2C அண்ட் we were able to grow from 1 crore to 70 crore grow ஆனோம். அந்த ஒரே ஒரு கான்வர்சேஷனால். ஓகேங்களா? இப்போ 70 crore போனதுக்கப்புறம் எனக்கு B2B நான் பண்ணுவேன். ஏன்னா HCL இருக்கு. when HCL come into play, அவனோட ஸ்ட்ரெங்க் B2B தான். ஸோ அவன்கிட்ட இருந்தால் வாங்கி, ஸோ ஐ டோன்ட் நீட் டு கோ அண்ட் ஃபைட் த திங். ஐ ஹயர்ட் அ பர்சன் ஹூ கேன் ஹெட் த B2B. அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஃபார் எனிபடி அட் எனி லெவல் நெட்வொர்க்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏதாச்சும் do you have any Guvi learners who started from beginner to a success story? Do you have any? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 months முன்னாடி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஈவென்ட் மும்பை போயிருந்தேன், BKCயில். அங்கே போய் நான் ஸ்பீக்கராக இருக்கும்போது வந்து ஒரு முடிச்சோடனே ஒரு பையன் வந்தோடனே வந்து சரி ஐ எம் ரன்னிங் அ ஸ்டார்ட் அப் அப்படின்னா, அப்படியா சூப்பர், தமிழ் பையன் மும்பையில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. சொன்னேன், அண்ணா நானும் குவில் தானே லேர்னர் அப்படின்னா. ஏடா சொல்கிறேன்னா, ஆமாம் குவியில் இந்த கோர்ஸ் படித்தேன், அதுக்கப்புறம் இதுலேருந்து புரிஞ்சு அதுலேருந்து எடுத்துகிட்டு போனேன். தென் அதை ஒரு ப்ராஜெக்டாக பண்ணேன். அந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் இருக்கிறவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அவர் ஒரு 5 லட்ச ரூபா போடுறேன்னாரு, போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ கிரேட். ஸோ தட் வாஸ் அ அமேசிங் ஸ்டோரியாக இருந்துச்சு எனக்கு. இந்த மாதிரி நிறையா யூஸ் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், வேர் பீப்புள் ஹவ் கான் ஃப்ரம் ஒன் லெவல் டு another level பிகாஸ் ஆஃப் தேர் கம்ப்ளீட் எஃபர்ட். ஸோ ரைட் நோ நம்ம இப்போ நிறைய ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி இவ்வளோ நேரம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி ஹவு யூ ஹவ் மேட் குவி, எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க குவி ஆக்சுவலாக? ஸோ குவியோட டிசைன் என்ன வந்து இட் இஸ் நாட் டிசைன் ஃபார் அ லாங் டேர்ம் திங். அதாவது வந்து எங்களோட கோர்சஸ் எல்லாமே 3 to 6 monthsக்குள்ளே தான் முடியணும்னு. ஏன்னா வந்து ஷார்ட் டேர்மாக கிராம்டாக கொடுக்குறது தான் கோலு. ஓகேங்களா? எல்லாமே கொடுக்கறது கோல் கிடையாது. அதுக்கு அதாவது வந்து திங்க் லைக் இட்ஸ் அ பெயின் கில்லர். ஸோ ஐம் நாட் கிவிங் அ விட்டமின் டேப்லெட் வேர் இட் வில் டேக் ஃபார் 3 years டு டூ இட். அந்த மாதிரிலாம் கிடையாது. பெயின் கில்லர் என்ன, ஷார்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த ஃபிக்ஸ் பண்ணி ஜாபுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போகணும். அந்த ஆங்கிளில் தான் அதை டிசைன் பண்ணியிருக்குது. அதனால் எப்படி டிசைன் பண்ணியிருப்போம்னா வந்து we have designed the courses which is needed for the industry. இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் பொசிஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் we don't teach every other course in the thing. our primary என்ன சொல்ல டாப் 5 or 6 பார்த்தீங்கன்னா UI UX, டேட்டா சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அப்புறம் ஆட்டோமேஷன் டெஸ்டிங், அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி கோர்ஸ் தான். அதான் வந்து விச் இஸ் நீடட் ரைட் நவ் இன் த மார்க்கெட். அதை மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம். அதுலேயும் வந்து ஃபுல்லாக இன்டெப்த்தாக எல்லாம் நிறைய இடங்களை கவர் பண்ண மாட்டோம். நீ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி தான். ஸோ த பெயின் கில்லர் இஸ் டு ஃபிக்ஸ் தட் பர்டிகுலர் 3 monthsல இல்லை 6 monthsல வந்து ஒரு ஜாபுக்கு ரெடி ஆகி போகிற மாதிரி. ப்ராப்ளி இஃப் யூர் ஃப்ரம் அ நான் டெக் பேக்ரவுண்டில் இருக்கலாம், அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்குது. இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கும், அப்போ எனக்கு 6 months நான் படிக்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா வீக்கெண்ட் தான் படிப்பேன் அப்படின்னு. இதே ஃபுல் டைமாக உங்களால் ரிசைன் பண்ணிட்டோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ வரீங்கன்னா 3 monthsலேயே யூ கேன் லேர்ன் சர்டன் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி லேர்னருக்கு ஏற்ற மாதிரியும் இது என்ன சொல்ல மார்க்கெட் நீடுக்கு ஏற்ற மாதிரி தான் அலைனே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எவ்ரிதிங் விச் வி அலைன் இஸ் டுவர்ட்ஸ் த நீட் ஆஃப் த மார்க்கெட் தேன் த ஹைப் ஆஃப் த மார்க்கெட். மார்க்கெட்டில் இருக்க ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போக மாட்டோம். ஏன்னா டெய்லி ஒரு கீவேர்டு வரும், அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகணும். ஆனால் ஃபஸ்ட் ஜாபை கிராக் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கோ, இதுக்கு முன்னாடி நான் வந்து பிபிஓவில் இருந்திருப்பேன், இப்போ வந்து இது டெவலப்பராக வரணும், இல்லை UIUXாக வரணும், இல்லை டேட்டா சயின்ஸில் வரணும். இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நாங்கள் கவர் பண்ணி அந்த மாதிரி தான் கோர்ஸ் அலைனே பண்ணியிருப்போம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த எட்டெக்ஸில்
வெரி ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் அவுட்ஸ் இருக்குது, முடிக்கவே மாட்டாங்க. தே வில் பாயிண்ட் அவுட் த எட்டெக் திங், தே டின் கிவ் மீ த, நான் அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் இது பண்ணேன். இல்லைனா பாதி பேர் வந்து அந்த மோட்டிவேஷன் போய் ட்ராப் அவுட் பண்ணிவிடுவாங்க. இல்லை திஸ் இஸ் நாட் மேக்கப் ஆஃப், என்னால் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியல அப்படின்ட்டு. பட் ஆனால் இங்கே நீங்கள் கோடிங் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸில் சொல்லி, லைக் தமிழ், ஹிந்தி, அவங்கவுங்க லாங்குவேஜஸில் சொல்லி தரும்போது இது ஒரு தமிழ், ஐ மீன் மேபி ஒரு இந்தியன் ஸ்ட்ரக்சருக்காக பண்ணுறீங்களா, இல்லை ஒரு குளோபல் ஃப்யூச்சருக்காக இதை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆக்சுவலாக? ஏன்னா நான் எப்படி பார்க்குறேன்னா, மேபி எல்லாருக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிற ப்ராசஸா, இல்லை இது ஒரு இந்தியன் டச்சோட இருக்கணும் இந்த கம்பெனி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜஸ் சொல்லி தரீங்களா? இது ஆரம்பிச்சது வந்து சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியனுக்காக தான் ஆரம்பித்தோம். அதுவும் இந்தியன் கூட சொல்ல மாட்டேன், சிம்பிளாக என் மதுரையில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் ஆரம்பித்தோம், அங்கே இருக்க ஜூனியர்ஸ்க்கு தான். பட் வென் ஐ கெட் லார்ஜர் அண்ட் லார்ஜர், இந்த பேட்டர்ன் எனக்கு எப்படி தெரியுதுன்னா வந்து அது அகைன் இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் தான். ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைண்ட் தட் சிமிலர் பேட்டர்ன் இன் த்ரூ அவுட் இந்தியா. இப்போ வந்து இந்தியாவை தாண்டி வெளில போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்ரிக்கன் ரீஜனுக்கு போகும்போது அங்கே ஸ்வஹிலின்னு ஒரு லாங்குவேஜில் போகிறோம், ஓகேங்களா. ஃப்ரெஞ்ச் அங்கே போகுது, ஜெர்மனில் போகுது, அரபிக்கில் போகுது, இதெல்லாம் ஆஃப்ரிக்கன் ரீஜனில். ஓ இங்கே தான் அப்படியா, அங்கேயும் தமிழ் அவங்க லாங்குவேஜில் பேசினா சந்தோஷமாக படிக்கிறாங்களா அப்படின்னு. இந்த பக்கம் ஈஸ்ட்டில் போனோம், வியட்நாம் போனோம், அவங்களும் எனக்கு வியட்நாமீஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே வி தாட் தட் இஸ் ஆர் இந்தியன் ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் குளோபல் ப்ராப்ளம். அப்பார்ட் ஃப்ரம் 2 கண்ட்ரியை தவிர மீது எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை இருக்குது. யூஎஸ் யூகே தவிர மீது எங்கே போனீங்கனாலும், யூரோப்பில் போனீங்கனாலும் இங்கிலீஷில் தள்ளி தான் வைக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஓகேங்களா. இந்த பக்கம் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் போனாலும் இங்கிலீஷில் செகண்ட் லாங்குவேஜ் தான். ஸோ இட்ஸ் நாட் த ப்ரிஃபர்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ அப்போ வந்து நீங்கள் வேகமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் தாய்மொழியில் புரிஞ்சுக்கிறதா நல்ல விஷயம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் தாய்மொழிலாம் செந்தமிழ்னு கிடையாது, இந்த மிக்ஸ்ட் மோடில் நம்ம எப்படி கலவைக்கெல்லாம் பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசணுன்னு. ஸோ த சேம் பேட்டர்ன் ரைட் நவ் ஐ கேன் see it in 2 continents, Asia and Africa. Hopefully, if we go to South America, we'll be able to see the same thing as well. Europe irukku 3 continents ideally. 3 continents I was able to see it, and 4th continent, let's see, it'll happen. Okay. And நீங்க I think Guvi holds a Guinness record, right? Yeah. I think 2 நான் அதை go through பண்ணும்போது. Correct. How was the experience actually to hold that actually? It was very என்ன சொல்ல humbling experience சொல்லுவேன். ஏன்னா வந்து நமக்குலாம் அந்த கின்னஸ் சொல்கிற கடனே இன்னமும் எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் தான். எப்பயுமே அது பெரிய விஷயம். எப்படா பண்ணீங்க அப்படின்னு. இது வந்து இதுவும் அகைன் இன்டென்ஷனலாக பண்ணல, அகைன் இது ஒரு ஆக்சிடென்டல் டீம் எஃபர்ட்னு சொல்லுவோம்னு வச்சுங்களேன். ஒரு தடவை வந்து இப்போ குவி பண்ணுறது வந்து யார் வேணால் ஈஸியாக பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு கம்பெனி என்ன பண்ணுச்சுன்னா எங்களை மாதிரியே நேட்டிவ் லாங்குவேஜில் போட்டு தே காட் லாட் ஆஃப் ஃபண்டிங் ஆஸ் வெல். ஓகே, அவங்க பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து 2 பிரச்சனை இருந்துச்சு. ஒன்று வந்து நேட்டிவ் லாங்குவேஜில் படிப்பாங்களான்றது ப்ரூவ் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இன்னொன்று வந்து சைடில் இருக்கவங்க மார்க்கெட்டிங் நிறையா பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஐ டென்ட் நோ வாட் டு டூ இட். அப்போ வந்து வேறு ஸ்மால் டீம், ஒரு குட்டி ஒரு 50-60 பேர் இருந்தோம்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி டீமில் இருந்தோம். ஓகேங்களா. இப்போ நான் வி ஆர் அரௌண்ட் 1000 people. ஓகேங்களா. அதனால அப்போ குட்டின்னு சொல்கிறேன். ஓகே ஓகேங்களா. அப்போ அது 50 பேரும் பெரிய கஷ்டம். அதுதான், ஐ நோ இட். ஏன்னா நானும் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன்ல. 50 பேரை மேனேஜ் பண்ணுறதே பெரிய விஷயம். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த டீமை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. என்னன்னு ஒரு பையன் சார் நம்ம என்ன ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிடலாமா அப்படின்னா, டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கீழே போய் டீ குடிக்கும்போது இங்கே தான் கீழே எங்கள் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, ஓகே டேய் காமெடி பண்ணாதரா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை சார் நான் பார்த்துட்டு வரட்டுமா, நீ பார்த்துட்டு வரதான் தான் வாடா அப்படின்னா. நான் அவன் போய் சில இதெல்லாம் பார்த்துட்டு வந்தான். பார்த்துட்டு வந்து சார் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இந்த ஒரு இடத்துல பண்ணலாம், என்னென்னா வந்து மோர் நம்பர் ஆஃப் பீப்புளை ஒரே நேரத்தில் சொல்லி தந்தால் பண்ணலாம் சார்ண்ணா. அதுக்கு என்னடா தேவை அப்படின்னா, டெக்னாலஜி வேணும் சார்ண்ணா. டெக்னாலஜி அது நம்மளோட இது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு, ஒரே நேரத்தில் 6 லட்சம் பேர் படிக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணோம். 6 லட்சம் பேர் லைவாக பார்க்குறது, திங்க் லைக் இந்த பிக் பில்லியன் டேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி எட்டெக்கு பண்ணோம். ஓகேங்களா. அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த இது. ஓகேங்களா. அண்ட் வி வாண்ட் டு டேக் தட் டு த மாசஸ், ரூரல் ஏரியாக்கெலாம் கொண்டு போனோம். ஸோ அதனால் லோ பேண்ட்வித் ஏரியாவில் ஒர்க் ஆகணும், எல்லாத்துலேயும் பண்ணோம். இதுக்கேற்ற மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த சிஸ்டம் மட்டுமே ஒரு 2 months பில்ட் பண்ணோம். ஸ்கேலபிளாக பில்ட் பண்ணியிருந்தோம். அது பண்ணதுனால தான் வேர் ஏபிள் டு டூ த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். 2 கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் அதனால தான் பண்ண முடிச்சு. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த எனி அதர் திங். எங்களுக்கு வேறு எந்த இதுவும் இல்லை. டெக் மட்டும்தான் ஒரே ஒரு இது. டெக் அண்ட் பர்சனோட மோட்டிவேஷன், அந்த டீமோட மோட்டிவேஷன், இது 2 மட்டும்தான் அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை எங்களால் பண்ண முடிஞ்சு, ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. ஆமாம், இல்லைன்னா அது பண்ணியிருக்க முடியாது. Okay. And one more thing, Nan, and while going through your stuff, actually, I saw that Guvi's learners are landing in job in 6 months, actually.
you say I saw that actually. So what is the structure behind it? என்ன structure you follow? So அந்த 6 monthsல ஒரு ஜாப்ல லேண்ட் ஆகுறது இட்ஸ் நாட் ஈஸி திங். People are still struggling after 4 years of degree. So அப்படிங்கும்போது how strong you are and how can you do that actually? இது வந்து நம்ம லெட்ஸ் கோ பேக் டு த கொஸ்டின் இன் 2 பார்ட்ஸ். ஏன் 4 இயர்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் 4 இயர்ஸ்லையும் ஜாப் வாங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் அப்படி தான் வாங்கினேன். அப்போ குவிலாம் இல்லை, சரிங்களா? நான் எப்படி வாங்கினேன், என் கூட இருந்த மக்கள்லாம் ஏன் வாங்கலை அப்படின்றது. ஸோ 2 பார்ட் இருக்குது அதில். வந்து இன் மை காலேஜ் டேஸ் ஐ கண்டினியூஸ்லி பில்ட் எவிடன்சஸ். அதாவது வந்து பில்ட் எவிடன்சஸ்னால் நான் நிறைய காம்படிஷனுக்கு போவேன். அந்த வின் பண்ண தான் என்னோட எவிடன்சஸ். எனக்கு அப்போ தெரியாது, சரிங்களா? ஒரு ரெஸ்யூம் போய் பிரசனம் கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு ஆட் அரவுண்ட் ஒரு 20 காம்படிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தேன் நேஷனல் லெவலில். எனக்கு அது தெரியாது. காலேஜ் டேஸ் என்னை பொறுத்தளவுக்கு ஓடி கிடைக்குது, அவ்வளோதான் ஜாலி ஓகே. அப்படின்றதுக்காக நான் போவேன். But you are achieving this. ஆமாம், எனக்கு அது அப்போ தெரில. ஏதோ போனால் வின் பண்ணால் ஒரு 500ரூபாயிலேருந்து 1000ரூபா கொடுப்பாங்க, பாக்கெட் செலவுக்கு வரும், போயிட்டு வந்தால் ஓடி கிடைக்கும், ஓகேங்களா? அப்பாவும் திட்ட மாட்டார். இந்த 3 காம்பினேஷன் இருக்கும்போது பையனுக்கு ஜாலியாக இருக்கும்ல. நான் அப்படி தான் அதை பண்ணேன். பட் அந்த ஒரே ஒரு ரீசனால் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஹனிவெல்லில் வேலை கிடச்சி. ஹனிவெல்லில் எப்படி கூப்பிட்டாங்கன்னா, இவ்வளோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கான், ஆனால் மார்க் இவ்வளோ கம்மியாக இருக்கு. உண்மையாக வாங்கியிருக்கானா அவனை கூப்பிட்டு தான் பார்ப்பேன். லிட்டரலாக இதை வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணி போனதுக்கப்புறம் என்கிட்ட அவர்கிட்ட கேட்டேன், என்னை ஏன் உள்ளே எடுத்தீங்கன்னு. அப்போ தான் அவர் சொன்னார், இல்லைடா உன் ரெஸ்யூம் பார்த்தோம், ரெஸ்யூமில் இவ்வளோ போட்டிருக்கேது, உண்மையிலே போட்டிருக்கேன், சும்மா அடிச்சு விட்ருக்கியான்னு பார்க்கலாம், ஏன்னா எவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுக்கிறோம், இதில் ஒரு ஆனவனை எடுத்து பார்ப்போமேன்னு எடுத்தோம். ஸோ அந்த எவிடன்ஸை பில்ட் பண்ணுறது தான் வந்து ப்ரைமரி விஷயம் ஃபார் கெட்டிங் அ ஜாப். இது வந்து குவி தான் இருக்கணும்னு இல்லை, எல்லாரும் இதை தான் வந்து குவியில் வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஹனிவெல்லில் என்ன படித்தனோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பேசிக்கு, செகண்ட் மந்த் வந்து யூ ஹவ் டு பில்ட் சம்திங் இன்டர்னலி அவுட் ஆஃப் இட், தேர்ட் வந்து இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை தான் பில்ட் பண்ணணும். இந்த 3 பார்ட்டை வந்து பில்ட் பண்ணுறது தான் இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரோடது. அது போக வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் மார்க் இன்டர்வியூ செஷன்ஸ், டெஸ்ட்டு, அசஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் வைப்போம். ஸோ அந்த 3 monthஸில் வந்து வில் மேக் யூ டு ஒர்க் வெரி ஹார்ட். அந்த 3 மாதத்தில் அவ்வளோ கொடுமைப்படுத்தும். அந்த 3 மாத கொடுமை உங்களால் தாண்டிட்டிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் சம் அவுட்கம். ஸோ தட் இஸ் யுவர் எவிடன்ஸ் டு ஷோ கேஸ் டு த கம்பெனிஸ் தட் யூ ஆர் குட் அட் இட். ஸோ அதுதான் வந்து குவியோட ஸ்ட்ரக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெட்டிங் த ஜாப்ஸ். அது இப்போ எனக்கு பர்சனலாக ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி, ஆஸ் யூ செட் திஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ எவ்ரி 6 months ஒன்ஸ் த அப்கிரேட் இஸ் வெரி ஃபாஸ்ட் ஆக்சுவலி. ஆஃப்டர் ஏஐ நம்ம சொல்லிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஆனால் இப்போ முன்ன டெக் அப்படிங்கும்போது அதோட அப்கிரேட் வந்து ஒரு 5 years 6 years ஒன்ஸ் நடந்துட்டு இருந்தது வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 6 months 7 months நடக்குது. ஸோ இந்த கரிக்குலம் எப்படி உங்களால் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கு? அதுக்கு வி ஹேவ் அ செப்பரேட் டீம். 2 பார்ட் இருக்குது அந்த டீமில். ஒன்று வந்து இன்டர்னல் டீம், ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் வி ஹேவ் இட். செகண்ட் வி ஹேவ் அட்வைசரி போர்ட். அந்த அட்வைசரி போர்ட்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து எடுக்கிறவங்களே மென்டர் தான். அவங்க டே இன் டே அவுட் என்ன எடுக்கிறாங்களோ அதான் வந்து எடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரி மென்டர்ஸ் வந்து எடுக்கும்போது வந்து தே நோ வாட் இஸ் ஒர்க்கிங், வாட் இஸ் நாட் ஒர்க்கிங்னு அதை கொண்டு வந்து அப்படியே சொல்லி தருவாங்க. ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக். செகண்ட் வந்து கண்டினியூஸாக எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து வி ரிவைஸ் த சிலபஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வைப் கோடிங் வந்துருச்சுல, வி ஆடட் வைப் கோடிங் இன் சிஸ்டம். அதுக்கு டூல்ஸை கொண்டு வந்து ஆட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? இன்டலோட ஏஐ இதை கொண்டு வந்து பார்ட்னர்ஷிப் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வி பிரிங் இன் அண்ட் அப்கிரேட் எவ்ரி 2 to 3 months ஒன்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் என்னென்ன எங்களுக்கு மொத்தம் நிறையாலாம் கிடையாது, ஒரு 10 இருக்குது. அந்த 10 வந்து ரீவிசிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி, இப்போ நீங்கள் கரிக்குலம்க்கு பிகாஸ் இட்ஸ் அ கம்பெனி யூ ஆர் டூயிங் இட், வி ஹாவ் டு டூ இட்டுங்கிற மாதிரி யூ வாண்ட் குவி டு பி த பெஸ்ட் அவுட் அப்படிங்கும்போது, ஸோ இவ்வளோ பிஸி ஷெட்யூல் ஹவு யூ ஆர் மேனேஜிங் டு அப்கிரேட் யுவர் செல்ஃப்? பிகாஸ் இட்ஸ் ரியலி டஃப் ஃபார் அன் இண்டிவிஜுவல். ஒரு பிஸ்னஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு பர்சனல் லைஃபையும் ஹேண்டில் பண்ணிட்டு பட் இந்த மார்க்கெட் ஸ்பேஸையும் கற்றுக்கணுங்கும் போது யூ ஹேவ் லாட் ஆஃப் பீப்புள். ஒரு உங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆளுங்களாம் இருந்தால் கூட ஹவு டு யூ கீப் யோர் செல்ஃப் அப்டேட்டட்? ஸோ டிபிக்கலி இந்த மாதிரி பாட்காஸ்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய ஐ லிசன் டு லாட் ஆஃப் பாட்காஸ்ட். ஸோ தட் இஸ் வேர் இட் ஹெல்ப்ஸ் மீ. ஸோ பாட்காஸ்ட் பார்ப்பேன். அப்புறம் ஐ பை மேகசின்ஸ். ஸோ அதாவது வந்து வென் எவர் ஐ ட்ராவல் எங்கேயாவது போனால் வந்து ஐ டோன்ட் பை எனி திங் எல்ஸ், ஐ பை மேகசின்ஸ். மேகசின்ஸ்னால் இந்த ஸ்டோரி மேகசின்ஸில் இந்த ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் யூ இல்லைன்னா அந்த மாதிரி ஏதாவது மேகசின்ஸ் வாங்குவேன். அதில் வர ஆர்டிகல்ஸ் எடுத்து பார்த்துக்குருவேன் ஃபஸ்ட்டு. ஐ வில் நோ இட். ஸோ எனக்கு வந்ததுக்கப்புறம் தென் ஐ கோ அண்ட் டூ த ரிசர்ச். எனக்கு இது தேவை அப்படின்னா வந்து அதை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த நாலேஜ் வந்து 2 பார்ட்டாக பிரிச்சுக்குவேன். ஒன்று வந்து கீவேர்ட்ஸ் விச் இஸ் இந்த கரண்ட் ட்ரெண்ட், இது ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன். அந்த கீவேர்ட்ஸை வந்து அப்ஸ்ட்ராக்ட் அவுட் பண்ணி இது வந்து எந்த டெக்னாலஜியோட மேட்ச் ஆகுது பாஸ்ட்டில் அப்படின்றத பார்ப்பேன், ஓகேங்களா? தட்ஸ் ஹவ் ஐ லேர்ன் இட். அண்ட் அலாங் வித் தட் பாட்காஸ்ட் ஹெல்ப்ஸ் மீ அ லாட். மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட் ஐ வாட்ச் இட் அண்ட் தட் ஹெல்ப்ஸ் மீ. அது ட்ராவல் பண்ணும்போது தட் இஸ் மை ஒன்லி கம்பெனியன்.
ஓகே, கிரேட். அப்போ யூ ஷுட் வாட்ச் ஆர் பாட்காஸ்ட். கண்டிப்பா. ஓகே. அண்ட் இப்போ ஒரு 6 மந்த்ஸ் டவுன் த லைன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு யூ வாண்ட் டு கிவ் அன் ரோட் மேப் அப்படிங்கும்போது, ஸோ குவியிலேருந்து என்ன கோர்ஸ் ஆர் எனி ப்ராஜெக்ட்ஸ் யூ வில் சஜஸ்ட் தெம் அப்படின்னா, டவுன் த லைன் 6 மந்த்ஸில் ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் இன் ஹிஸ் கரியர் அப்படிங்கும்போது, வாட் யூ வில் சஜஸ்ட் ஃப்ரம் குவி? எனி கோர்சஸ் ஆர் எனி ப்ராஜெக்ட்ஸ்? ஸோ ஜெனரிக்காக சொல்லாமல் வந்து ஐல் பி லிட்டில் மோர் ஸ்பெசிஃபிக் அபவுட் த பிஹேவியர், அந்த பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். லெட்ஸே அந்த முன்னாடி சொன்னேன்ல, இஃப் யூ ஆர் அ கை ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் எஸ்தெட்டிக்ஸ் ஆர் லாஜிக் வித் எஸ்தெட்டிக்ஸ், அவங்களாம் யூஐ யூஎக்ஸ் எடுக்கன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து யூஐ யூஎக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கீ திங்ஸ் இன் த ஏஐ வேர்ல்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிடியே இருக்குன்னு வச்சுங்களேன். சாட் ஜிபிடியில் வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, கேள்வியை வந்து டக்குன்னு அப்படியே காட்டிடலாம், ஓகேங்களா? ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டாக டைப் பண்ணும். ஆக்சுவலாக அதுக்கிட்ட ஃபுல் கண்டென்ட் இருக்கும். ஒரு வேர்டாக டைப் பண்ணும்போது நம்ம ஃபீல், ஓ நமக்கு பதில் சொல்லுதுரா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, அது ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிகம் அ கீ திங் இந்த ஏஐ வேர்ல்டு, ஓகேங்களா? பேசும்போது எவ்வளோ ஸ்பேஸ் விட்டு பேசணும், எவ்வளோ எடுத்தோடனே பேசுகிறதா, இது எல்லாமே வந்து எவ்வளோ டிசைன் ஆஸ் பார்ட் ஆஃப் த ஆப் இட் செல்ஃப், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் விச் ஐ வுட் ரெக்கமெண்ட் இஃப் யூ ஆர் அ லாஜிக்கல் அண்ட் டிசைன் அண்ட் ஏஸ்தெட்டிக் பர்சன். இல்லை நான் வந்து வெறும் லாஜிக்கல் பர்சன், ஐ எம் நாட் வெரி குட் இன் டிசைன். ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் டிசைனுக்கு எனக்கு கிலோ என்ன விலைன்னு கேட்பேன். ஐ லைக் டிசைன், ஐ லைக் ட்ராயிங், பட் அதை அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லைன்னு வச்சுங்களேன். வெரி வெரி லாஜிக்கல் பர்சன். ஸோ எனக்குலாம் வந்து கோடிங் பார்ப்பேன். ஸோ என்ன மாதிரி ஆளுலாம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பண்ணிங்கன்னு சொல்லுவேன், ஓகேங்களா? ஆர் டேட்டா சயின்ஸ் இஸ் ஆல்சோ குட் பிளேஸ். இது ரெண்டும் கொண்டு போகலான்னு. இன்னொருத்தர் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் வெரி ப்ராஸ் ஓரியன்ட், ஹூ ஆர் டேட்டா ஓரியன்ட், டீட்டெயில் ஓரியன்ட் பர்சனாக இருந்தால் டேட்டா சயின்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன், சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் 3 ப்ரைமரி ஏரியாஸ் வேர் பீப்புள் ஷுட் கோ ஆன். அதை தாண்டி போகும்போது மார்க்கெட்டிங் இருக்குது, இல்லை டெவாப்ஸ் இருக்குது. அதாவது ஏற்கனவே நான் டெஸ்டிங்கில் இருக்கேன், நான் வந்து ப்ராப்ளி லேர்ன் டெவாப்ஸ் விச் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ் பெட்டர், அந்த மாதிரி. ஏன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது, ஓவரால் சைக்கிள் கற்றுக்கலாம். டெஸ்டிங் இருக்கும்போது உங்கள் ப்ராடக்ட் மட்டும் தான் கற்றுருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் தாண்டி எப்படி டிப்ளாய்மெண்ட் போகுது, ஓகேங்களா? டிப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, க்ளவுட் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெவாப்ஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த 4 கேட்டகரி வந்து நான் ப்ரைமரியாக இது பண்ணுவேன். இதை தாண்டி ஸ்பெஷலிஸ்ட் வேணால் ஏஐ அதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். மேபி உங்களோட டீமை என்னோட தே கேன் கிவ் சம் கண்டிப்பாக லிங்க்ஸ் ஸோ தட் நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன செக்டார்ஸுக்கு என்னென்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது இஃப் தே கிவ் ஐ கேன் ஆட் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ தட் அவங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஜென்ரிக்காக போய் ஒரு 6 மாதத்தில் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இந்த செக்டார்ஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் படிக்கலாம், இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூ கேன். இன்னொரு ஆங்கிலையும் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கோடிங்கே தெரியாது, நான் உள்ளே வரணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது டேட்டா சயின்ஸ் பாருங்கன்னு சொல்லுவேன் நான். ஓகே, ஓகேங்களா? ஏன்னா ஏஐக்குள்ளே போனால் ஸ்டார்டிங் பை டேட்டா சயின்ஸ். ஓகே, ஓகேங்களா? இல்லை எனக்கு கோடிங் ஓரளவுக்கு தெரியும், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் தான், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். இல்லை எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இந்த ஃபோட்டோஷாப்லாம் தெரியும்னா யூஐ யூஎக்ஸ். இந்த மாதிரி 2 ஆங்கிள் வந்து எடுக்கலாம் நீங்கள் இதை. ஓகே, ஓகே. அண்ட் I don't know whether I should ask this or not actually. So I think you lost your wife and co-founder some years back, few years back actually. So she would have had a vision. Okay. So அந்த விஷனை நீங்கள் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுறீங்க இப்போ கம்பெனியில்? அண்ட் ஹவு டு யூ ஹேண்டில் திஸ் ஆக்சுவலி பர்சனலி டூ, பிகாஸ் யூ ஹேவ் அ சன் டூ. ஸோ இதை எப்படி ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணுறீங்க? பிகாஸ் ஷீ இஸ் டைட் அப் இன் யுவர் பர்சனல் லைஃப் ஆஸ் வெல் அஸ் ஷீ இஸ் டைட் அப் இன் யுவர் கம்பெனி. ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க ஆக்சுவலாக? ஃபர்ஸ்ட் 2 years were very horrible, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 2020 I lost செப்டம்பர். அப்போல்லாம் வந்து யாராவது அதை பற்றி கேட்டாலே, இப்போ நீங்கள் கேட்குறீங்களா அது மாதிரி கேட்டால் திட்டி விட்டுருவேன் நான். ஓகே, ஐ குடன்ட் ஹேண்டில் இட். அப்போ எனக்கு ஹேண்டில் பண்ண தெரில. அண்ட் அந்த டயத்தில் என் பையனும் வந்து பார்த்திங்கன்னா ஹி வாஸ் ஆல்சோ, அப்போ வந்து அவர் வந்து ஹி வாஸ் இன் ஏஜ் 10 ஹி வாஸ் இன் 5th grade இருந்தார், 10th இருந்தார். அவர் வந்து ஹி வாஸ் வெரி, என்ன சொல்ல, டிமிட்னு சொல்கிறத விட வந்து எதை பார்த்தாலும் அவனுக்கு பயம் இருந்துச்சு. அதாவது எந்த அளவுக்கு நான் வந்து நைட் வந்து பக்கத்தில் படுத்தாலும் கீழே படுக்க மாட்டான், மேலே படுத்தான் தூங்குவான். லிட்டரல் நான் படுத்து அவன் மேலே படுப்பான். அவன் நல்லா தூங்கினதுக்கப்புறம் அவன் கீழே படுக்க வைப்பேன். அவன் எப்போ படுக்கிறானோ எனக்கு அவன் மேலே படுத்துட்டு வரைக்கும் தான் எனக்கு தூக்கம் வரும். நைட் 2 மணிக்கு முழிச்சிருவேன். 2 மணிக்கு முழிச்சா காலையில் 4-5 மணி வரைக்கும் 6 வரைக்கும் முழிச்சிருப்பேன். 6 மணிக்கு மேலே அகைன் டயர்டாகி ஒரு 1 மணி நேரம் தூங்குவேன். ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் பர்சனல் லைஃப் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. தென் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஹெல்ப் மீ அ லாட். இப்போ இந்த ஜாயின்ட் ஃபேமிலியெல்லாம் வந்து இப்போ ரொம்ப தப்பான விஷயம் பார்க்குறாங்களா? சீரியஸாக என்னோடய பிரதரோ இல்லை என்னோட ஃபேமிலியோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ரெக்கவர் ஆகிருக்கவே முடியாது, சரிங்களா? இஃப் ஐ லிவ்ட் அ டிப்பிக்கல் என்ன சொல்ல யூஎஸ் லைஃபாக இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த தெரப்பிஸ்ட்டு கொண்டு போய் என்னை உட்காந்து வச்சு என்னை வந்து சைக்கோ அனலைஸ் பண்ணி ஒரு ஓரமாக உட்கார வச்சுப்பேன். அந்தளவுக்கு தான் ப்ரெஷராக இருந்துச்சு. பட் பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி ஐ வாஸ் ஏபிள் டு டூ திங்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து பர்சனல் லைஃப்பில். இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலில் வந்து மோர் தேன் ஆர் அ விஷன்,
ஷீ இஸ் மோர் ஆஃப் அந்த டேட்டா சயின்ஸ் டேட்டா ஓரியன்ட் பர்சன். ஷீ இஸ் நாட் அ விஷனரி கேட்டகரி. அது வந்து நான் அந்த கேட்டகரி. அவள் வந்து டீட்டெயில் ஓரியன்ட் பர்சன். ஷீ ஆல்வேஸ் டெல்ஸ் மீ ஹவு ஐ ஷுட் லுக் இன் திங்ஸ் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ டென்ட் ஹாவ் மச் அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த சோஷியல் சர்க்கிள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா நான் ஃபீல் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டேங்கிறாங்க, இது பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு. அப்போ தான் சொன்னால் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ பார்த்து சொன்னா, எ கிங் நெவர் ஹேஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பிகாஸ் இஸ் டியூட்டி இஸ் சம்திங் எல்ஸ். அதை புரிஞ்சுக்க நீ அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் திங்ஸ் ஷி யூஸ் டு கிவ் மீ அஸ் இன் இன்புட். அந்த இன்புட் ஹெல்ப்ஸ் மீ அ லாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேப்பிங் மை செல்ஃப். எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, நான் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு இன்புட் என்ன சொல்லுவேன்னா வந்து, ஷி ஆல்வேஸ் யூஸ் டு சே தட் லைக், வென் அதர்ஸ் திங்க் யூ ஆக்ட், கெட் இன் டு திங்ஸ். வென் அதர்ஸ் ஆக்ட் யூ ஸ்டாப் அண்ட் திங்க். இதுதான் உன்னோட நேச்சராக இருக்கணும் அப்படின்னு. எல்லாரும் வேலை பார்க்கும்போது நீயும் அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும். எல்லாரும் வேலை பார்க்கும்போது நீ யோசிக்கும் போது எல்லாரும் வேலை பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு லீடர்ஷிப்போட ப்ரைமரி பிஹேவியர். ஓகே, இதை கற்றுக்க அப்படின்னா. ஏன்னா வந்து முன்னாடி வந்து நான் லீடராக திங்க் பண்ணுறதோட நானும் ஒரு எம்ப்ளாயாக இருந்ததுனால இறங்கி வேலை பார்க்குறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாரும் வேலை பார்க்கும்போது நீ யோசிக்கணும், ஏன் பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்னென்னு ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதே வந்து எல்லாரும் வேலை பார்க்க யோசிக்காத போது நீ இறங்கி வேலை பார்த்து காட்டணும். அப்போ தான் உன்னை பார்த்து எல்லாரும் வந்து வேலை பார்ப்பாங்க. இப்போ லெட்ஸ் இஃப் இட் இஸ் ஹார்ட் திங், யூ ஹவ் டு கோ அண்ட் ப்ரூவ். அதர்ஸ்லாம் யோசிச்சு இல்லை பண்ணுமா நம்ம நீ இறங்கி வேலை பார்க்கணும். யூ ஹவ் டு ப்ரூவ் இட். ஸோ இந்த ஃப்ரேஸ் வந்து இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. வென் அதர்ஸ் திங்க் யூ ஹவ் டு ஆக்ட், வென் அதர்ஸ் ஆக்ட் யூ ஹவ் டு திங்க். டு கம் அவுட் ஆஃப் திஸ், லைக் நான் இப்போ ஒரு குவியோட ஜேர்னியை வந்து ஒரு படமாக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் அஸ்யூம் தட் someone is directing that film actually, and what is the movie title you would give? Actually already இருக்கிற மூவி டைட்டில்ஸில் எந்த டைட்டில் கொடுப்பீங்க? அண்ட் இஃப் someone is playing your role, யார் ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலாக? ஓகே, திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இது வந்து நான் எனக்கும் ஸ்ரீக்கு 2 பேருக்கும் பிடிச்ச படம். அது தம்பிக்கு எந்த ஊர், அந்த படம் தான் வைப்பேன். ஓகே, ஏன்னா வந்து இன்னமும் எங்கேயாவது போனேன்னு வச்சுங்களேன், பிகாஸ் ஆஃப் மை கலர் அண்ட் பிகாஸ் ஆஃப் மை ஸ்டேச்சர் பீப்புள் திங்க் யூ ஆர் நாட் ஃபிட் இன் திஸ் அப்படின்னு யோசிப்பாங்க. ஒன்றும் இல்லை, இங்கேருந்து யூகேக்கு ஆக்ஸ்ஃபோர்டில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து ஐ வெண்ட் இன் எமிரேட்ஸ் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் புக் பண்ணி போனாங்க. அங்கே போனால் வந்து அங்கே இருக்க ஏரோஸ்டர்ஸ் வாஸ் பிஹேவிங் லிட்டில் ரூட் பிகாஸ் ஆஃப் மை கலர் அண்ட் ஸ்டேச்சர். ஓகே, ஸோ அது வந்து அதை வந்து பிரேக் பண்ணுறது தான் என்னோட ப்ரைமரி இதாக இருக்குது. ஸோ இது எனக்கு மட்டும் இல்லை, ஐ மீன் இது யோசிக்கும் போதே வந்து இந்த மாதிரி யார் பிரேக் பண்ணதுன்னு பார்த்தோன்னா 2 பேர். ஒன்று வந்து ஆப்வியஸ்லி ரஜினிகாந்த், இஸ் இந்த ராக் ஸ்டார் ஸ்டேஜ். இதை விட இன்னொரு ரொம்ப எலகண்டாக பண்ணது யாருன்னு பார்த்தா தனுஷ். நெக்ஸ்ட் டோர் பாய்ன்றதோட வந்து அந்த லோக்கல் பையன் அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது அப்படின்றது வந்து அந்த டிரான்சிஷன் இஸ் ஷோன் இன் மல்டிபிள் மூவிஸ் இன் த ரைட் வே. ஸோ ஆக்டிங் பார்த்தா தனுஷ் ஷுட் பி அ பெட்டர் பர்சன் பிகாஸ் ஹீ கேன் கேரி த நெக்ஸ்ட் டோர் பர்சன் வெரி வெல். அதே சமயத்தில் இப்போ அவர் வந்து ஹீ கேன் பொசிஷன் ஹிம்செல்ஃப் லைக் கைண்ட் ஆஃப் எலைட் மாதிரி கொஞ்சம் பொசிஷன் பண்ணுறாரு இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ளோத்திங். அதாவது வந்து இப்போ ரஜினி சொல்லுவாங்க, ரஜினி வேஷ்டியில் வந்தால் நல்லாயிருக்கும், கோட் சூட் போட்டாலும் நல்லா இருக்கும்ல. அந்த மாதிரி வந்து ஹீ இஸ் அ கை ஹூஸ் மேட்சிங் ஃபார் போத் த திங்ஸ். அது என்ன திருச்சிற்றம்பலம் படத்தில் கூட அந்த பாட்டில் வந்திருப்பார்ல, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஹீ கேன் ப்ளே த ரோல் வெரி வெல் அண்ட் ஹீ நோஸ் அவுட் டு பொசிஷன் த ஸ்ட்ரகிள் இன் த ரைட் வே. அண்ட் நான் எப்பயுமே வென் சம் கெஸ்ட் இஸ் கம்மிங் டு மை பாட்காஸ்ட், நான் முக்கியமாக ஒரு கொஸ்டின் எப்பவுமே வாட்ஸ் த பெஸ்ட் அட்வைஸ் யூ ஹவ் எவர் ரிசீவ்ட்? அண்ட் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னவாக இருக்கும்? பெஸ்ட் அட்வைஸ் ஐ ஹவ் ரிசீவ்டு வந்து என்னென்னா வந்து டூ த ஹார்ட் திங்ஸ். தட் இஸ் ஒன்லி டில் நவ். அது மாதிரி இன்னொரு அட்வைஸ் இல்லை, ஃபேஸ் த ஃப்ளின்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு எதாவது பயப்படுறேன்னா அதை போய் ஃபேஸ் பண்ணிடு. ஓகே, உன் பயனோ அந்த பயத்தை மட்டும் ஃபேஸ் பண்ணிடு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த சேம் அட்வைஸ் விச் ஐ எம் கிவிங் டு மை சன் ஆஸ் வெல். எனக்கு வந்து அந்த 2 அட்வைஸே வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட், ஃபேஸ் த ஃப்ளின்ச். இப்போ எங்கேயா போகும்போது சில நேரங்களில் வந்து அந்த க்ரௌடை பார்த்தாலே கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். தைரியமாக போய் நில்லு, என்ன இருப்பது ஒரு 5 நிமிஷம் ஸ்டூப்பிடாக இருப்பேன், இருந்துக்க அப்படின்றவேன். உங்களோட ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியை ஒரு தமிழ் வேர்டில் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணி சொல்லணும்னா எந்த தமிழ் வேர்டில் நீங்கள் சொல்லுவீங்க ஆக்சுவலாக? விடாமுயற்சி. Okay. Why is that? Can you explain me that? I have failed multiple times. Failure is a normal thing for me. சரிங்களா? நான் எனக்கு என்ன சொல்லணும்னா, ஃபெயில் ஆகிறது நிறைய பேர் ஃபெயிலியர் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படிலாம் கதை சொல்லுவாங்க. ஐ ஹேட் தட் ஃப்ரேஸ். என்னை பொறுத்தளவுக்கு வந்து கவுண்ட் ஆல் மை வின்ஸ். சின்ன சின்ன வின் இருந்தாலும் ஐ ஆல்வேஸ் கவுண்ட். ஏன்னா தட் கிவ்ஸ் மீ கான்ஃபிடென்ஸ். ஃபெயிலியர் டிஸ்டான்ஸ் பை கான்ஃபிடென்ஸ் இஃப் யூ ஆர் ஃப்ரம் என்ன சொல்ல
ஒரு டயர் 2 டயர் 3 பர்சனாக இருந்தால் ஃபெயிலியர்ன்றதும் வாழ்க்கையில் சாதாரண விஷயம். நின்னா தோப்பீங்க, நடந்தால் தோப்பீங்க, எல்லாரும் தோப்பீங்க. எப்போல்லாம் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கிறத மட்டும் கவுண்ட் பண்ணணும். அண்ட் ஃபார் தட் யூ நீட் ஹேவ் தட் பர்சிவரன்ஸ். அந்த விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். Okay, and final one question. So where do you see yourself in 5 years and your company in 5 years actually? ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1000 crore கம்பெனியாக இருக்கணும். ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் இட் ஷுட் பி கோயிங் அக்ராஸ் த காண்டினென்ட்ஸ். இப்போ வந்து 2 காண்டினென்ட்டில் போயிருக்கோம். ஆர் ரஃப்லி 3 காண்டினென்ட் சொல்லிட்டுருக்கேன். இதை வந்து 4 இல்லை 5 காண்டினென்ட்டுக்கு போகணும் நான். ஸோ தட் இஸ் ஐ மீன் ஆல் காண்டினென்ட்ஸ் ஐ வுட் விஷ் டு கோ ஒன். ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் வேர் வி வுட் பி ஏபிள் டு கிரியேட் லாட் ஆஃப் பீப்புள் as an entrepreneur or creating their own confidence and impacting the world. அதுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணோம். சரிங்களா? ஸோ லாங்குவேஜ்னாலேயோ டெக்னாலஜினாலேயோ பீப்புள் ஷுட் நாட் ஃபீல் ஃபியர். சரிங்களா? அந்த ஃபியரை பிரேக் பண்ணுறது தான் ப்ரைமரி கோல். அண்ட் பீப்புள் ஷுட் ஃபீல் ஹாப்பி டு ஷேர் வாட் தே நோ இட். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஐ எம் திங்கிங் இன் இட். அண்ட் ஃபார் மீ என்னோட பர்சனல் கோல்னால் வந்து ஐ ஷுட் கிரியேட் அட்லீஸ்ட் என்ன சொல்ல ஒரு 10 அருண்ஸ் லைக் மீ. தட் இஸ் மை விஷ். சரிங்களா? நாட் இன் எட்டெக். எட்டெக்கில் இருந்தாலும் நல்லது தான். ஐ எம் ஹெல்பிங் லாட் ஆஃப் அதர் எட்டெக்ஸ் அஸ் வெல். ஈவன் அக்ராஸ் எட்டெக் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லையும் இஃப் சம்படி இஸ் ஸ்ட்ரகிளிங் ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்சஸ் டு தெம். If possible, you can help me out in this section. Kandipa. Happy to do Okay. it. And one final question I want to ask you. So I think I have asked all the possible questions. I think ஒரு டெக்குள்ளார வரவங்க டெக்குள்ளார வரவங்க இதில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு I hope we gave lot of I asked lot of questions and அது நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டேக்அவே இல்லை ஒரு அட்வைஸ், நீங்கள் இங்கே அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டேக்அவே நீங்கள் 10 years கொடுக்கணும், அவன் லைஃப் லாங் ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னா என்ன ஒரு விஷயமா இருக்கும்? அவன் லைஃப் லாங் விடாமல் ஃபாலோ பண்ணிட்டு போனால் என்னவா இருக்கும் ஆக்சுவலாக? ஸோ எல்லாருக்கும் தெரியும் சேஞ்ச் வந்து ரொம்ப மேண்டேட்ரி விஷயம். அது எல்லாருக்கும் இந்நேரம் புரிஞ்சிருக்கும். சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் சொல்கிறது. பட் அதோட முக்கியமான விஷயம்னா வந்து உங்களோட விண்டோ ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த விண்டோ ஆஃப் சேஞ்ச் இஸ் த ஒன் திங் விச் த கரண்ட் ஜென்ரேஷன் ஷுட் லேர்ன் இட். அதாவது நோக்கியா வந்து அதுவாக சாகலை. நோக்கியா ஆல்சோ ரிலீஸ்ட் அ ஸ்மார்ட் ஃபோன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரிலீஸ் லிட்டில் லேட். அந்த விண்டோ ஆஃப் சேஞ்சை அது மிஸ் பண்ணிட்டாங்க. நாட் ஓன்லி தட், Kodak or any other company who died, they also know how to do it, but they didn't do it on time. அந்த விண்டோ ஆஃப் சேஞ்சை புரிஞ்சுக்கணும். அது எந்த ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, என்ன டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, எனி ப்ராடக்டாக இருந்தாலும். ஸோ அதை மட்டும் கரண்ட் ஜென்ரேஷன் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஏன்னா அவங்களோட ஃபாஸ்ட் சேஞ்சிங் வேர்ல்டில் வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சேஞ்சுன்றது மேண்டேட்ரி அண்ட் விண்டோ ஆஃப் சேஞ்ச் இஸ் த ஒன்லி கீ திங் விச் தே ஹவ் டு ரியலைஸ். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எப்படின்னா மார்க்கெட் டைம் இங்கே இருக்குது, நான் அதுக்கு பின்னாடி இருந்தேன்னா ஓகே, அதுக்கு வரும்போது நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் டைமை தாண்டி நான் ஒன்று லான்ச் பண்ணி யூஸ், நீங்கள் சொல்கிறது அந்த மார்க்கெட் டைம் இருக்கா, அப்பயே யூ ஹேவ் டு டூ இட். அதை நம்ம பின்னாடி பண்ணி யூஸ் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டுக்கு அப்போ டைம் இல்லங்கும் போது இட்ஸ் நாட் தட் பாசிபிள், ஐ திங்க் ஸோ. ஓகே, ஐ திங்க் we came to the end of the podcast actually. I hope I asked good questions. It was wonderful and you enjoyed the podcast. I guess I hope we will have this is the first time we are having part 2 in a podcast actually. நீங்க தான் I think உங்க கிட்ட இருந்தா podcast start ஆச்சுன்னு நினைக்கிறேன் actually. I think so. We started the podcast actually in 2022. You started with the podcast. அதுவும் we did with virtually actually. என்னால் வர முடியல ஒரு சூழ்நிலைனால நீங்கள் என்ன சொல்லி ஓகே we'll do virtually. அந்த டைமில் I didn't think so. Virtually it was possible actually. நான் இங்கேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வர வச்சு நான் அப்போ கூட என் டீம் கூட டீம் கூட எக்கோ ஆகும். ஆமாம், அது எல்லாத்தையும் நடுவில் வச்சு இது பண்ணலாம். You are having headsets போட்டுட்டு நான் ஹெட்செட் போட்டு அப்படி கேட்டுட்டு இருந்தது. I am right now in your place and doing it. I hope next we will do a part 3 actually. With all the hopes and with all the wishes to you. I am ending this podcast. Thanks for being here. Your growth is phenomenal and I am seeing it live. ஏன்னா 3 வருஷத்துல எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா, lot of people you have met it and everywhere you have learned a lot. Thank you so much. Keep growing. Thanks.